திடீர்னு பார்த்தா ப்ராஃபிட்ஸில் ட்ரேட் பண்ணுறது கம்ப்ளீட்டாக சேஃபே கிடையாது, தே ஆர் ஸ்கேமர்ஸ் அப்படின்னு ஒரு பெரிய கும்பல் சொல்லி சுற்றிட்டு இருக்கு. அண்ட் அட் த சேம் டைம் இன்னொரு சைடில் வந்து ப்ராஃபிட்ஸில் தான் இத்தனை வருஷமாக நாங்கள் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கோம், இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் வந்தது கிடையாது, நாங்கள் சேஃபாக தான் ட்ரேட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம், அண்ட் ஈவன் எங்களுக்கு பே அவுட்ஸே ப்ராப்பராக தான் வந்துகிட்டு இருக்கு, இன்னொரு கும்பல் சொல்லி சுற்றிட்டு இருக்கு. இப்போ கரண்ட் சினாரியோவில் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா லீடிங் ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்சஸ், ஐம் டாக்கிங் அபவுட் த ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்சஸ், அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ப்ராஃபிட்ஸ்ல ட்ரேட் பண்ணாதீங்க, தே ஆர் ரியல் ஸ்கேமர்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் அட் த சேம் டைம் அவங்க இன்னும் ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிட்டு வேற என்ன ஒரு திங் ஆட் பண்றாங்கன்னா, நீங்க ப்ராஃபிட்ஸ்ல ட்ரேட் பண்றதுக்கு உங்களுடைய பர்சனல் மணியை வச்சு நீங்க புரோக்கர்லேயே போட்டு ட்ரேட் பண்ணிக்கலாம், ப்ராஃபிட்ஸ் வந்து உங்களை ஸ்கேம் தான் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து டைரக்டாவே ஓப்பனாவே சொல்றாங்க. இப்படி இருக்கும்போது நம்ம ப்ராஃபிட்ஸை நம்பலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நம்பலாமா ப்ராஃபிட்ஸ்ன்றது ப்ராப்பரா அவங்க பே அவுட்ஸ் கொடுப்பாங்களா, தே ஆர் ஸ்கேமர்ஸா அப்படின்றது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். அண்ட் செகண்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து ஃபோரெக்ஸ் இட்ஸ் நாட் அலவுட், இட்ஸ் நாட் இல்லீகல், பட் அட் த சேம் டைம் இட்ஸ் நாட் அலவுட் அட் த சேம் டைம். சரிங்களா? அப்படின்னா அலவுட் இல்லைன்னா நம்ம எப்படி ஃபோரெக்ஸில் ட்ரேட் பண்ண முடியும்? ஃபோரெக்ஸில் ட்ரேட் பண்ணுற சேம் சினாரி தான் ப்ராஃபிட்ஸ்லேயே வரப்போகுது. ப்ராஃபிட்ஸ் மட்டும் எனக்கு புதுசாக வேறு எதுவும் கிடையாது இல்லையா? ஸோ இப்போ ப்ராஃபிட்ஸில் ஃபோரெக்ஸில் பண்ணும்போது அப்போ நமக்கு ப்ராப்ளம் வராதா, அது லீகலா அப்படின்ற கொஸ்டின்ஸ் வந்து இன்னும் பல பேருக்கு இருக்கு. அண்ட் அட் த சேம் டைம் ஈவன் சில பேர் அதையும் மீறி ட்ரேடே பண்ணியிருந்தா கூட அவங்க பே அவுட்ஸ் எடுக்கிற நேரத்தில் சில ப்ராப்ளம்ஸ் அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க, எந்த மாதிரி பே அவுட்ஸ் எடுக்கணும்னு தெரியாமல் ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணுறாங்க. அண்ட் அக்கௌண்ட்டில் ரிசீவ் பண்ணி டேக்ஸ் ஃபைல் பண்ணுற சினாரியோஸில் டேக்ஸ் ஃபைல் பண்ண முடியாமல் ஐடிஆர் ஃபைல் பண்ணுற நேரத்தில் வந்து நிறைய லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ்க்கெல்லாம் போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி சினாரியோஸ்லாம் இருக்கும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? எந்த பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட்ஸ் எடுக்கிறது? ஆக்சுவலி ஃபோரெக்ஸில் ட்ரேட் பண்ணலாமா, ப்ராஃபிட்ஸை யூஸ் பண்ணலாமான்ற இந்த கொஸ்டின் உங்கள் பல பேருக்கு இருக்குது அப்படின்னா ஜஸ்ட் வாட்ச் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் உங்களுக்கு என்டையர் திங்ஸ் நான் ஃபுல்லாக கிளாரிஃபை பண்ணுறேன் வித் லைவ் ப்ரூஃப். எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு கண்ணு முன்னாடியே காட்டுறேன், எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ கிளியராக பாருங்கள். அண்ட் திஸ் இஸ் ஜாகிர், த ஃபவுண்டர் ஆஃப் ட்ரேட் இன்சைடர் அண்ட் அ ரிஜிஸ்டர்ட் சப் புரோக்கர். சரி, ப்ராஃபிட்ஸ் நான் சொல்கிறேன், எந்த ப்ராஃபிட்ஸை பற்றி நான் இப்போ பேசுகிறேன்? ஐம் டாக்கிங் அபவுட் த ஃபண்டிங் டிப்ஸ். மோஸ்ட்லி ஃபண்டிங் டிப்ஸை பற்றி தான் இப்போ நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. நான் எந்த ஒரு ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்சரோட பேரையும் சொல்ல விரும்பல. அண்ட் எந்த ஒரு இப்போ நான் ஆக்சுவலி ஃபண்டிங் டிப்ஸை பற்றி பேசுகிறேன் அப்படின்றதுனால ஃபண்டிங் டிப்ஸ் நான் ப்ரொமோட்டும் பண்ணலை. அண்ட் அட் த சேம் டைம் ஃபண்டிங் டிப்ஸுக்கு வந்து நான் அகேன்ஸ்டாகவும் இல்லை. நான் என்னன்றது உங்களுக்கு காட்டுறேன், யூ கைஸ் டிசைடட். ஓகே, ஸோ ஜஸ்ட் மைண்டை கிளியர் பண்ணிவிட்டு எதையும் வந்துட்டு ஒரு சைட்லேயே டேரெக்டாக வந்து போகாமல் எது சரியோ அதை சூஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகும். ஓகே, சரி. சி கைஸ், ஐம் நாட் ஸ்கிரிப்டட் எனிதிங். ஓகே, இது எதுவுமே ஸ்கிரிப்டட் கிடையாது. நான் உங்ககிட்ட ரொம்ப ஓப்பனாக ரொம்ப டேரெக்டாக பேசணும் தான் நினைக்கிறேன். சரிங்களா? அண்ட் ட்ரை பண்ணிகிட்டே வேற பேசுகிறேன். ஸோ ஓகே, எப்படி போகுதுன்னு பார்ப்போம். சரி, இப்போது ப்ராஃபிட்ஸில் ட்ரேட் பண்ணுறது வந்துட்டு இந்தியாவிலேருந்து ஃபர்ஸ்ட் அது லீகலா, இந்த ஒரு கொஸ்டின் வந்து நிறைய பேருக்கு இருக்குல்ல. அதுக்கு முன்னாடி ஃபோரெக்ஸ் ட்ரேடிங் வந்து இந்தியாவிலேருந்து லீகல் கிடையாது, தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. ஃபோரெக்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது இந்தியாவிலேருந்து கம்ப்ளீட்டாக ப்ரொஹிபிட்டட். அப்போ நம்ம ஃபோரெக்ஸுக்கு ட்ரேடே பண்ணக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா நோ, அப்படி கிடையாது. ஃபோரெக்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஆர்பிஐ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபோரெக்ஸில் நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கோங்க, ஆனால் ஐஎன்ஆர்னு முடிகிற பேர்ஸை தான் நீங்கள் ட்ரேட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு யூஎஸ்டி ஐஎன்ஆர், ஜேபிஓ ஐஎன்ஆர், இந்த மாதிரி ஐஎன்ஆர்னு முடிகிற பேர்ஸில் மட்டும்தான் ட்ரேட் பண்ணணும். அதுக்கு பதிலாக நீங்கள் யூரோ யூஎஸ்டி இந்த மாதிரி வேறு ஏதாவது பேர்ஸில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் அலவுட். அண்ட் ஈவன் வந்துட்டு ரிஜிஸ்டர் புரோக்கரில் மட்டும் தான் பண்ணணும். இப்போ ஜெரோதா மாதிரி புரோக்கர்ஸ்னால நீங்கள் செக் பண்ணுறீங்கன்னா யூஎஸ்டி ஐஎன்ஆர் உங்களால் ட்ரேட் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் இருக்கும்போது ஏன் நம்ம வந்து மற்ற திங்ஸுக்கு இப்போ போகிறோம்? நமக்கு இங்கே ஆல்ரெடி வந்து ஆர்பிஐ சைட்லேருந்து இது அலவுடுன்னு சொல்கிறப்போ நம்ம ஏன் வேறு ஏதோ ஒரு திங்கை சூஸ் பண்ணிட்டு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே வால்யூம் இல்லை அப்படின்ற ஒரே ரீசன்னால எல்லாருமே என்ன பண்ணிடுறாங்க, ஃபோரெக்ஸில் ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா யூஎஸ்டி ஐஎன்ஆர்லாம் ட்ரேட் பண்ணாமல் யூரோ யூஎஸ்டி அண்ட் எக்ஸ்ஏ யூஎஸ்டி கோல்டில் போய் ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி வேறு பேர்ஸை தேடி போயிடுறாங்க. இதுதான் ஆக்சுவல் சினாரியோ. சரிங்களா? இப்படி இருக்கிற நேரத்தில் ஜஸ்ட் கிவ் மீ a second, I'm making a U-turn. ஓகே, ஃபைன். ஓகே, சி கைஸ், இப்போ நமக்கு ஃபோரெக்ஸில் ட்ரேட் பண்ணுறது இல்லீகல். இல்லீகல்ன்ற வார்த்தை டேரெக்டாக சொல்ல முடியாது. இட்ஸ் ப்ரொஹிபிட்டட் இன் சர்டன் வேஸ். சரிங்களா? ஸோ அப்படின்ற பட்சத்தில் தான் இருக்கும்போது நமக்கு ஃபோரெக்ஸ் வந்து நம்ம எதில் ட்ரேட் பண்ணோன்றது ஆர்பிஐல ஒரு பெரிய கைட்லைன்ஸே இருக்குது. ஐஎன்ஆர்னு முடிகிற பேஸில் நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கோங்க, நாங்கள் எதுவுமே கேட்க மாட்டோம், இட்ஸ் கம்ப்ளீட்லி லீகல், நாங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ யூஎஸ்டி லைக் வேறு ஏதாவது பேஸில் ட்ரேட் பண்ணுறதுனால யூரோ யூஎஸ்டியில் ட்ரேட் பண்ணுறதுனால என்ன ப்ராப்ளம் வருது அப்படின்னு ஆர்பிஐ சைட்லேருந்து சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐஎன்ஆரோட வேல்யூ குறையுது. ஐஎன்ஆர் வந்து இந்தியாவை விட்டு வெளியில் போகுது, ருபி வந்து இந்தியாவை விட்டு வெளியில் போகுது, எல்லாரும் யூஎஸ்டிக்கு மாற்றிட்டு ட்ரேட் பண்ணுறாங்க அப்படின்றதுனால யூஎஸ்டியோட ஐஎன்ஆரோட வேல்யூ மேசிவாக குறையுது. ஸோ ட்ரேட் பண்ணுறது ஐஎன்ஆரில் பண்ணிங்கன்னா ருப்பியில் பண்ணிங்கன்னா ருப்பியோட வேல்யூவேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி வந்து ஆர்பிஐ சைடில் வந்து சொல்கிறாங்க. இது ஒரு சைடில் ஒரு பெரிய ஃபேக்ட் அது. ஓகேங்களா? நம்ம இப்போ ஒரு நார்மலாகவே இப்போ கரண்ட்டில் நடக்கிற வேர்ல்டு சினாரியோ எடுத்துக்கோங்களேன், ஈரான் வார் எடுத்துக்கோங்க.
இப்போ இந்த வார் சினாரியோவில் ஒரு இம்பார்ட்டன்ட் டாக் ஒன்று வந்துச்சு. யூஎஸ்டியில் ட்ரேட் பண்ணாமல் ஈரான் வந்துட்டு வேற ஒரு கரன்சியில் ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. அவங்களுடைய ஆயிலை செல் பண்ணுறது நாங்கள் வந்து யூஎஸ்டி பேசிஸில் நாங்கள் கொடுக்காம வேற கரன்சியில் கொடுக்க போகிறோம்னு சொல்லும்போது அமெரிக்கா வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாக ப்ரெஷர் பண்ணாங்க. ஸோ ஒரு கரன்சி பேர் எவ்வளோ இம்பார்ட்டன்றது இந்த ஒரு சினாரியோவே புரிய வச்சிரும். நம்ம இப்போ நம்மளே வந்துட்டு ஒரு கோல்டு வாங்குறோம், ஃபாரின்லேருந்து கோல்டு வாங்குறோம் அப்படின்னா அது கம்ப்ளீட்டாக வந்துட்டு யூஎஸ்டி பேசஸ் தான் கணக்கே எடுப்பாங்க. சரிங்களா? யூஎஸ்டி பேசஸில் கணக்கு எடுத்து ஐஎன்ஆருக்கு அதை கன்வெர்ட் பண்ணி நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் எல்லாமே வருது. அது எல்லாமே அடுத்த சினாரியோ. பட் இப்போ நம்ம இந்தியாவிலேருந்து நீங்கள் கோல்டு இம்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது கால்குலேஷன் பண்ணுறது யூஎஸ்டியில் தான் பண்ணுறாங்க. ஸோ இப்போ ஆர்பிஐ என்ன சொல்கிறாங்க, எல்லாத்துக்குமே யூஎஸ்டி நீங்கள் போகிறீங்க, நம்ம கண்ட்ரியில் இருக்கிறவங்களே நம்ம அதுக்கு பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா யார் வந்து ஐஎன்ஆருக்கு வந்து சப்போர்ட் பண்ணுவா? ஸோ எவ்ரிபடி ஸ்டார்ட் டு சப்போர்ட் ஐஎன்ஆர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வெறும் சப்போர்ட் மட்டும் கேட்காம டைரக்டா பேனே பண்ணிட்டாங்க. சரிங்களா? இதுதான் ஆக்சுவலாக நடந்திருக்கு. அண்ட் இந்த சினாரியோவில் வந்து இப்போ நடக்கல, இது ரொம்ப முன்னாடியே நடந்துருச்சு. நிறைய பேர் வந்து நிறைய லாஸஸும் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐஎன்ஆரோட வேல்யூவேஷன் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு அப்படின்னு ஆர்பிஐ சைட்லேருந்து ஒரு பெரிய ரிப்போர்ட்டே இருக்கு. கைஸ், இஃப் யூ வாண்ட் ஜஸ்ட் கூகுள் இட். இல்லைன்னா நானே கூட அப்படியே ஸ்க்ரீனில் நேரம் நான் ரெஃபரன்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னா நான் ஸ்க்ரீனில் நானே இப்போ உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, சரி. இப்போ இது ஒரு சைடில் வந்து நமக்கு இப்போ புரிஞ்சிருச்சு, ஃபோரெக்ஸ் வந்து இந்தியாவில இருந்து பண்ணுறது இட்ஸ் நாட் இல்லீகல், பட் அட் த சேம் டைம் இட்ஸ் நாட் லீகல். நம்ம வந்து ஒரு சில வேஸ் இருக்கு ஃபோரெக்ஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு. சரிங்களா? சரி, இப்போ அதை தாண்டி ஃபண்டிங் பிப்ஸ் மாதிரி இல்லைனா ஃபைவர்ஸ் மாதிரி வேற ஏதாவது ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட்ல பண்ணுறது, ப்ராப்ஃபிம்ஸில் பண்ணுறது சேஃபா, அது லீகலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ், இட்ஸ் லீகல், இட்ஸ் அலவுட், கம்ப்ளீட்லி அலவுட். நீங்கள் அதில் எந்த பேட்ல வேணால் நீங்கள் ட்ரேட் பண்ணிக்கலாம், இட்ஸ் அலவுட். ஏன் அது மட்டும் அலவுட் அப்படின்னா, கிளியராக கேட்டுக்கோங்க, நீங்கள் ஐஎன்ஆர்ல இருந்து யூஎஸ்டிக்கு கன்வெர்ட் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணக்கூடாது அப்படின்றது தான் ஆர்பிஐ வந்து உங்ககிட்ட டைரக்டாக சொல்கிற ஒரு டைரக்ட் ஸ்ட்ரிக்ட் ரூல். சரிங்களா? நீங்கள் இந்த ரூலை பிரேக்கே பண்ணல இந்த இடத்துல. அப்படின்னா ஐஎன்ஆர்ல இருந்து நீங்கள் வந்து வேற எந்த ஒரு கரன்சியும் நீங்கள் மாற்றலை. பட் அப்போ நம்ம ஃபண்டிங் பிப்ஸுக்கு அக்கௌண்ட் வாங்கணும்ல, அந்த அக்கௌண்ட் வாங்குறதுக்கு நம்ம யூஎஸ்டிக்கு தானே மாத்திரம் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா நோ, இட்ஸ் நாட் லைக் தட். நீங்கள் இந்த இடத்துல எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் இ காமர்ஸ் வந்து நீங்கள் ஒரு திங்கை வாங்குறீங்க, பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்ற மாதிரி தான் ஆக்சுவலி நடக்குது. ஓகேங்களா? கரண்ட்ல நீங்கள் வந்து கரன்சியை நீங்கள் ட்ரேட் பண்ணல, இன்ஸ்டெட் ஆஃப் தட் நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை வாங்குறீங்க ஆன்லைனில் அப்படின்ற மாதிரி தான் இங்கே வருது. ஸோ தட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். ஸோ நீங்கள் இப்போ ஒரு ஃபண்டட் அக்கௌண்ட்ல இருந்து ஒரு ப்ராஃபிட்ஸ்ல இருந்து நீங்கள் டேரெக்டாக ட்ரேட் பண்ணலாம். ஈவன் நீங்கள் எந்த கண்ட்ரில இருந்து வேணாலும் நீங்கள் பண்ணலாம். அண்ட் ஈவன் நீங்கள் இந்தியாவுக்கு நீங்கள் வந்து மணியை டேரெக்டாக மூவ் பண்ணலாம். தட் இஸ் கம்ப்ளீட்லி லீகல், எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. யூ கைஸ் ஆர் கிளியர்? ஓகே, யூ கைஸ் ஆர் கிளியர்? இது வந்து கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. ப்ராஃபிட்ஸுக்கும் புரோக்கர் அக்கௌண்ட்ல ட்ரேட் பண்றதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. இந்த நேரத்தில் இப்போ உங்களுக்கு இந்த ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும். சில ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்சர்ஸ் நாங்கள் ரொம்ப வந்து நாங்களாம் இருக்கோம்ல அப்படின்ற மாதிரி ஒரு சில பேர் பேசுறவங்க புரோக்கர்ல போய் ட்ரேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது இவங்க உங்களை ப்ராப்பரா கைட் பண்றாங்கன்னு நினைக்கிறாங்களா, இல்லை ப்ராப்பரா மிஸ்லீட் பண்றாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஜஸ்ட் யோசிச்சு பாருங்க. மேபி வந்து அவங்க ஏதாவது ஒரு புரோக்கர் கிட்ட டை அப் பண்ணிட்டோ அப்படி இருக்காங்க, நான் நாட் ரியலி ஷோர். ஓகே, நான் ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஹிண்ட் தான் கொடுக்குறேன். ஓகே, மேபி அவங்க ஏதாவது ஒரு புரோக்கர் கூட டை அப் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இன்கேஸ் அவங்களுடைய புரோக்கருக்கு கீழே நீங்கள் வரணும், அவங்களுக்கு அதுலேருந்து ஒரு கமிஷன் வரும் அப்படின்னா, அவங்க சொல்கிறது எல்லாமே வந்து உண்மைன்ற மாதிரி தானே பேச போகிறாங்க. அப்படின்னா நீங்கள் வந்து ஆக்சுவலாக இல்லீகல் திங்ஸை பண்ணுறதுக்கு அவங்க ஆக்சுவலி உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. நீங்கள் பண்ணுங்க, நாங்களும் இதான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி உங்கள் கண்ணு முன்னாடி நின்று அவங்க காட்டுறாங்க. ஓகேங்களா? நான் இப்போனா வந்து ப்ராஃபிட்ஸை நான் டேரெக்டாக சப்போர்ட் பண்ணல, புரிஞ்சுக்கோங்க. ப்ராஃபிட்ஸை நான் சப்போர்ட் பண்ணல, நான் அவங்க பேசுகிற ஃபேக்டை வந்து தப்புன்னு சொல்கிறேன். ஏன்னா புரோக்கர்லேருந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்தியாவிலேருந்து அலோட் கிடையாது. ஃபோரெக்ஸ் புரோக்கரில் ட்ரேட் பண்ணுறதுக்கு இந்தியாவிலேருந்து அலோட் கிடையாது. நீங்கள் லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ் நிறைய ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்சர் ஒரு திங்கை பற்றி பேசுகிறாங்க, அதை வந்து 1 மில்லியன் பீப்புள் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப சாலிடாக, ரொம்ப கிளியராக ஆர்என்டிலாம் பண்ணி பேசணும். இவங்க இத்தனை வருஷமா 200,000 ஃபாலோவர்ஸ் வச்சிருக்கிற ஒரு ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்சர் எப்படி இந்த மாதிரி ஒரு தப்பான ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்கன்றது தெரியல. ஓகே, மேபி ஐம் நாட் ரியலி ஷோர். ஓகே, ஸோ ஒருத்தரும் ஒரு விதத்துல இருந்தா வந்திருப்பாங்க, கஷ்டப்பட்டு தான் எல்லாரும் மேலேறி வந்திருப்பாங்க. ஆனா ஏன் மற்றவங்க கிட்ட இருந்து வந்து அப்படியே அந்த தப்பான வேலை மிஸ்லீட் பண்ணி அதுல இருந்து அவங்க ஏன் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறாங்கன்றது ஐம் நாட் ரியலி ஷோர். அது ரொம்ப தப்பு. ஓகே, ஜஸ்ட் கிளியர் ஆகிக்கோங்க. நீங்க எதை சூஸ் பண்ணணும், எதை சூஸ் பண்ணக்கூடாதுன்றது வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு அதுல இருக்கிற ஒரு அட்வான்டேஜும் தெரியணும், டிஸ்அட்வான்டேஜும் தெரியணும், ப்ராப்பரான வேஸும் தெரியணும், லீகல் காம்ப்ளிகேஷன்ஸும் தெரியணும். ஸோ அதுக்காக தான் நான் இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லிட்டு இருக்கேன். ஓகே, ஸோ இது ஒரு சைடு இருக்கட்டும். சரி, இப்போ ப்ராஃபிம்ஸில் நம்ம அக்கௌண்ட் வாங்கிட்டு நம்ம வந்துட்டு அதில் எப்படி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஃபண்டிங் பிப்ஸே ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. இப்போ அதை பற்றி தான் நிறைய டாக்ஸ் போயிட்டு இருக்கு. ஸோ ஃபண்டிங் பிப்ஸே நான் எக்ஸாம்பிள் எடுக்கிறேன். ஃபண்டிங் பிப்ஸில் ஏகப்பட்ட அக்கௌண்ட் டைப்ஸ் இருக்கு.
நான் வந்து ஃபண்டிங் பிப்ஸ்ல அக்கௌண்ட் வாங்கியிருக்கேன். சரிங்களா? இப்போ வாங்கியிருக்கேன். ஒரு அக்கௌண்ட் இல்லை, 2 அக்கௌண்ட் வாங்கியிருக்கேன். இந்த 2 அக்கௌண்ட்லயும் நான் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இது 2 அக்கௌண்ட் என்ன மாதிரியான அக்கௌண்ட்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் 2 ஸ்டெப் அக்கௌண்ட். 2 ஸ்டெப் அக்கௌண்ட் இட்ஸ் நத்திங் பட் ஃபர்ஸ்ட் வந்து 2 சேலஞ்ச் உங்களுக்கு வரும். ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் ஃபேஸ்ல நான் 10% ஆஃப் பண்ணிட்டேன். விச் மீன்ஸ் 10% நான் வந்துட்டு ப்ராஃபிட் எடுத்தாகணும். ஒரு அக்கௌண்ட் வந்து $5,000 அக்கௌண்ட், அனதர் அக்கௌண்ட் வந்து $10,000 அக்கௌண்ட். 2 அக்கௌண்ட்லேயும் வந்து நான் 10% எடுக்கணும் அப்படின்னா ஓவராலாக $1,500 வந்து நான் ப்ராஃபிட் எடுக்கணும். இது ஆல்ரெடி நான் பண்ணிட்டேன். ஓகே, இட்ஸ் லைக் அந்த மே மந்த் தான் பண்ணேன். ரொம்பலாம் முன்னாடிலாம் கிடையாது. சாலிடாக கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிகிட்டே வந்தேன். ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து அந்த மே மந்தில் முடிஞ்சிருச்சு. அண்ட் மே மந்தில் ஸ்டார்டிங்லேயே முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா? செகண்ட் ஃபேஸ் வந்துச்சு. செகண்ட் ஃபேஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது நமக்கு என்ன இது வரும்னு பார்த்தீங்கன்னா 5% மட்டும் எடுத்தால் போதும். இட்ஸ் நாட் 10%, ஜஸ்ட் 5%ன்ற மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ 5% மட்டும் நம்ம வந்து ப்ராஃபிட் எடுத்தால் போதும் அப்படின்றது தான் வந்து இங்கே இருக்கிற ஒரு திங். 5% தானே ஈஸியாக எடுத்துறேன்னு நினச்சிங்கன்னா அங்கே தான் ஆக்சுவலி வந்து ப்ராப்ளமே இருக்குது. அப்படிலாம் வந்து அந்த ஒரு சைக்காலஜிக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா அப்படிலாம் ப்ராஃபிட் எடுக்க முடியாது. ஈஸியாக வாஷ் அவுட் பண்ணுறோம். ஸோ அதுலேயும் நம்ம ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக தான் எடுக்கணும். ரொம்ப பார்த்து தான் எடுக்கணும். மினிமமாக 3 days ட்ரேடிங் பண்ணியிருக்கணும். ஈவன் போத் இந்த 2 ஃபேஸ்லையுமே. சரிங்களா? 2 ஃபேஸ்லையுமே மினிமமாக 3 நாள் ட்ரேட் பண்ணிக்கணும். தட் இஸ் மேண்டட்டரி. ஓகே, ஸோ இந்த ரூல்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல இருக்கு. ஓகேங்களா? அண்ட் தேர்ட் ஃபேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் லைவ் அக்கௌண்ட், மாஸ்டர் அக்கௌண்ட். மாஸ்டர் அக்கௌண்ட்ல நீங்க எடுக்கிற ப்ராஃபிட்ஸ் வந்துட்டு நீங்களே வச்சுக்கலாம். லைக் நீங்க என்ன பே அவுட்ஸ் மெத்தடை நீங்க சூஸ் பண்றீங்களோ அந்த பே அவுட்ஸ் மெத்தடுக்கு ஏற்ற மாதிரி ப்ராஃபிட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ரிசீவ் ஆகிடும். லெட்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வீக்லி வந்து சூஸ் பண்றீங்க அப்படின்னா வீக்லிக்கு வந்து 60% நினைக்கிறேன். ஓகேங்களா? அண்ட் பை வீக்லி சூஸ் பண்றீங்கன்னா 2 வாரத்துக்கு ஒருக்கா தான் உங்களுக்கு பே அவுட்ஸ் வந்து உங்களால் ரெக்வஸ்ட் பண்ண முடியும். விச் மீன்ஸ் அதில் 80% வந்து உங்களுக்கு பே அவுட்ஸோட கட் கொடுத்துருவாங்க. 80% நீங்க வச்சுக்கலாம் அண்ட் 20% வந்து ஃபண்டிங் குரூப்ஸ் வச்சுப்பாங்க. ஓகேங்களா? அண்ட் த தேர்ட் ஒன், இது வந்து மந்த்லி பேசஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு மந்த் நீங்க ஃபுல்லா வெயிட் பண்ணணும். அண்ட் எண்ட் ஆஃப் த மந்த்ல நீங்க 100% நீங்க வாங்கிக்கலாம். ஓகே, அண்ட் இன்னொன்று கடைசியாக ஒன்று இருக்கு, ஆன் டிமாண்ட்னு ஒன்று இருக்கு. ஆன் டிமாண்ட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போ வேணா ரிக்வஸ்ட் ரைஸ் பண்ணிக்க முடியும். இதில் 90% நமக்கு ரிவார்ட் ஸ்பிரிட் வந்துடும். அப்போ இதுதானே ப்ளஸ் பாயிண்ட் நீங்கள் யோசிச்சிங்கன்னா, ஆன் டிமாண்டில் கன்சிஸ்டன்சி ஸ்கோர்னு ஒன்று இருக்கு. கன்சிஸ்டன்சி ஸ்கோர் இஸ் நத்திங் பட் நம்ம வந்து இப்போ ட்ரேட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் டே நம்ம வந்து ஒரு $200 ப்ராஃபிட் எடுத்துடுறோம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஒரு $200 ப்ராஃபிட் எடுத்துடும். செகண்ட் டே வந்து $500 ப்ராஃபிட் எடுத்துடும். இப்போ ஓவராலாக நீங்கள் எடுத்திருக்கிற ப்ராஃபிட்ஸ் வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா $700 வந்திருக்கு. ஓகேங்களா? ஓவரால் ப்ராஃபிட் எவ்வளோ? $700. இந்த ஓவரால் ப்ராஃபிட்ல இருந்து ஜஸ்ட் ஓகே ரோடு பிளாக் பண்ணியிருக்காங்க. சரி, இந்த ஓவரால் ப்ராஃபிட்ல இருந்து 700 லைக் எந்த டேல நம்ம ஹையஸ்ட் ப்ராஃபிட் எடுத்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் டேல ஹையஸ்ட் ப்ராஃபிட் எடுத்திருக்கோம். தட் இஸ் $500. ஓகேங்களா? அந்த எடுத்திருக்கிற அந்த ஹையஸ்ட் ப்ராஃபிட் டே ஓவரால் ப்ராஃபிட்ல 33%க்கு மேலே போகக்கூடாது. 35 நினைக்கிறேன், நாட் ரியலி ஷூர். 35%க்கு மேலே இருக்கக்கூடாது அப்படின்றதான் கன்சிஸ்டன்சி ரூல். ஸோ அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், திரும்ப அடுத்தடுத்து ப்ராஃபிட்ஸ் எடுக்கணும். ஹையஸ்ட் ப்ராஃபிட் டே ஓவரால் ப்ராஃபிட் கூட நீங்க கால்குலேட் பண்ணும்போது பிலோ 35%க்குள்ள வரணும். அப்படி வந்துருச்சுன்னா நீங்க கன்சிஸ்டன்சி ஸ்கோர்ல நீங்க வரீங்க. எப்போ வேணா நீங்க பே அவுட்ஸ் ரிசீவ் பண்ணிக்கலாம். லெட்ஸே நீங்க வந்து கன்சிஸ்டன்ஸா 3 நாளைக்கு $100 நீங்க மேக் பண்ணீங்கன்னா யூ மேட் $300. சரிங்களா? ஈச் டே நீங்க மேக் பண்ணிருக்கிறது டிவைட் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா 33.3% சம்திங் லைக் தட் வரும். சரிங்களா? 33.33 வருமா? ஸோ இந்த பேசிஸ்ல வரும். ஸோ நீங்க $300 மேக் பண்ண உடனே நீங்க என்ன பண்ணிடலாம், ரிவார்டை பிளேஸ் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ ஹையஸ்ட் ப்ராஃபிட் டே ஓவரால் ப்ராஃபிட்ல நீங்க கால்குலேட் பண்ணும்போது 35%க்கு மேலே இருக்கக்கூடாது. இதுதான் கன்சிஸ்டன்சி ரூல். ஸோ ஒரு ப்ரோக்கருக்கும் கன்சிஸ்டன்சி ரூல் வந்து ஒரு அக்கௌண்ட் சைஸிங்க்கும் மாறும். சில ப்ரோக்கர்ல 20% வச்சிருப்பாங்க, சில இதில் 45% வச்சிருப்பாங்க. ஸோ அக்கௌண்ட்டை பொறுத்து மாறும், ஒரு ப்ரோக்கர்லேயே மாறும். இது கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. ஓகே, நான் ஃபண்டிங் விப்ஸ்ல இருக்கிற ரூல்ஸை மட்டும் தான் சொல்றேன். ப்ரோக்கர்ஸ் டு ப்ரோக்கர்ஸ், ஐ மீன் லைக் ப்ராஃபிட்ஸ் டு ப்ராஃபிட்ஸ் இது சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? இது வந்து மேஜர் ரூல். சரி, இப்போ நம்ம இது எல்லாமே நம்ம கன்சிஸ்டண்டா நம்ம பார்த்து ட்ரேட் பண்ணி நம்ம ப்ராஃபிட் எடுத்துடுறோம். நம்ம ப்ராஃபிட்ஸை வித்ரா எடுக்கிற நேரத்தில் நம்ம என்னெல்லாம் பார்க்கணும் அப்படின்றத நான் சொல்றேன். வித்ராக்கு வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், நீங்க அட்லீஸ்ட் 1% ப்ராஃபிட்டாவது நீங்க எடுத்திருக்கணும். உங்களுடைய அக்கௌண்ட் சைசிங்ல இருந்து 1% ப்ராஃபிட்டாவது எடுத்திருக்கணும் அப்படின்றது இட்ஸ் மேண்டேட்டரி ரூல். ஓகேங்களா? இப்படி இருக்கிற நேரத்தில் நீங்க ப்ராஃபிட்ஸ்க்கு வந்துட்டு ரொம்ப சேஃபா தான் நீங்க ப்ராஃபிட்ஸ் எடுக்க முடியும். 1% தாண்டி நெக்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு எடுக்கிற எவ்வளவு வேணா நீங்க ப்ராஃபிட்ஸ் எடுக்கலாம். அது வந்து உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. ஹோல்டிங் பீரியட்ஸுக்கும் வந்துட்டு நிறைய இதெல்லாமே இருக்கு. அடிக்கடி நிறைய ரூல்ஸை சேஞ்ச் பண்ணுவாங்க. லைக் எப்படி சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னா, உங்களுக்கு வீக்கெண்ட் அலௌடுன்ற மாதிரி போட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஆனா ஹிடன் ரூல்ஸ்னு ஒன்று இருக்கும். நீங்க ஃபண்டிங் விப்ஸோட சப்போர்ட்ல நீங்க கேட்டு பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஹிடன் ரூல்ஸ்னு ஒரு திங் இருக்கும்.
ஹிடன் ரூல்ஸ்ல என்ன வச்சிருக்காங்க இப்போ கரண்ட்ல என்ன இருக்குன்னா, வீக்லி ட்ரேடிங் அலவுட் தான், ஆனால் அது எல்லாத்துக்கும் கிடையாது. அவங்களே வந்து வீக்லி ட்ரேடிங் ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய ட்ரேட்ஸை வந்து க்ளோஸ் பண்ணுவாங்க. வீக்லி கரெக்டாக க்ளோஸ் ஆகிடும். நீங்கள் ஒரு ஸ்விங் ட்ரேட் எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா ஒரு வாரம் தான் ஹோல்ட் பண்ண முடியும், அதுக்கு மேலே ஹோல்ட் பண்ண முடியாது. டெம்பரரியாக இப்போ அதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க, எக்ஸப்ட் ஃபார் கிரிப்டோஸ்க்கு மட்டும் நீங்கள் வச்சுக்கலாம். ஓகேங்களா, அந்த மாதிரி இப்போ வந்து ரூல்ஸ் இருக்குது. இஃப் யூ வாண்ட் help.fundingpips.comனு வரும்னு நினைக்கிறேன். நாட் ரிலி ஷூர். நான் ஆல்ரெடி பேசியிருக்கேன். அந்த வெப்சைட் நான் கீழே அப்படியே நான் போடுறேன், ஜஸ்ட் அப்படியே பார்த்துக்கோங்க. ஸ்க்ரீன்லேயே வரும், அப்படியே பார்த்துக்கோங்க. அந்த வெப்சைட்டில் போய்ட்டு உங்களுக்கு இருக்கிற எந்த குவரிஸாக இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். ஆர்எல்ஸ் ஈவன் நீங்கள் அவங்களுடைய டிஸ்கார்ட் பேஜில் போய் பார்க்குறீங்க அப்படின்னா கூட, டிஸ்கார்ட்லேயே கூட உங்களுக்கு எந்த ஒரு கொஸ்டின்ஸ் வருது அப்படின்னா யூ கேன் ஆஸ்க் தெம், டேரெக்டாகவே ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகேங்களா, சரி, இது ஒரு சைடு இருக்கட்டும். நீங்கள் இது எல்லாமே பார்த்துட்டு பர்ஃபெக்டாக நீங்கள் வந்துட்டு ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது வேற என்னென்ன திங்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, நிறைய வயலேஷன் ரூல்ஸ்லாம் இருக்குது. ஒரு ட்ரேடுக்கு நீங்கள் வந்து இவ்வளோதான் நீங்கள் லாஸஸ் பண்ணணும். அவங்க வந்து ஈஸியாக சொல்கிறாங்க, ஒரு நாளைக்கு 5% நீங்கள் லாஸ் பண்ணுறதுக்கு அலவுடு, மேக்ஸிமம் ஆஃப் 10% லாஸ் பண்ணுறதுக்கு அலவுடு அப்படின்றவாங்க. நம்ம ஆளுங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரி ஓகே 5%ல நம்ம வந்துட்டு ஸ்டாப் லாஸ் வைக்காம ட்ரேட் பண்ணலாம். ஸ்டாப் லாஸ் வைக்காம ட்ரேட் பண்ணிட்டு ஒரே ட்ரேட்ல 3% லாஸ் பண்ணிட்டாங்கன்னா அக்கௌண்ட் வயலேட் ஆகிடும். இந்த ரூல் வந்துட்டு ஹோம் பேஜ்லாம் போட்டிருக்க மாட்டாங்க. ஒரே ட்ரேட்ல 3% லாஸஸ் பண்ணக்கூடாது. தட்ஸ் லைக் ஸ்ட்ரிக்ட்லி ப்ரோஹிபிட்டட் இன் ஃபண்டிங் டிப்ஸ். ஓகேங்களா, ஸோ அப்படின்றப்போ இந்த மாதிரி நிறைய ஹிடன் ரூல்ஸ் இருக்கு. ஸோ ஹிடன் ரூல்ஸை தெரியாம பாக்குறவங்க தான் வந்து ஃபண்டிங் டிப்ஸை பத்தி ஸ்கேம்னு சொல்றாங்கன்ற ஒரு தாட் எனக்கு என்னமோ வருது. சரிங்களா, ஸோ இது ஒரு பிஸ்னஸ் அப்ரோச் பண்றீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு லேர்ன் எவ்ரிதிங். அந்த பிஸ்னஸ்ல இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் என்ன, அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை படிக்காம சைனை போட்டு என்னுடைய கம்பெனி தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு கதை சொல்ற மாதிரி இருக்கு, கிணத்த காணன்ற கதை சொல்ற மாதிரி இருக்கு. ஓகே, ஸோ எல்லாமே ரீட் பண்ணுங்க, எவ்ரி சிங்கிள் டேர்ம்ஸை ரீட் பண்ணுங்க. நான் இப்போ சொன்னதெல்லாம் ஜஸ்ட் சாம்பிள் தான், இதை தாண்டி இன்னும் நிறையா இருக்கு. இந்த வீக்கெண்ட் ஹோல்டிங்ஸுக்கே எப்போ அதை திரும்ப சேஞ்ச் பண்ணுவாங்கன்றதே தெரியல. அண்ட் வந்து ஈவன் ஒரு ட்ரேட் நீங்கள் எடுக்கிறீங்க, ஒரு சைடில் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கோல்டில் நீங்கள் பை எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். பை ட்ரேட் பண்ணுறீங்க, ஃபர்ஸ்ட் ட்ரேட் உங்களுக்கு லாஸ் ஆயிடுச்சு, 1% நீங்கள் லாஸ் பண்ணியிருக்கீங்க. செகண்ட் ட்ரேட் நீங்கள் எடுக்கிறீங்க, வித்தின் 2 minutesல நீங்கள் செகண்ட் ட்ரேட் எடுக்கிறீங்க, அந்த ட்ரேட்ல வந்து another 1% லாஸ் பண்ணிடுறீங்க. ஓகேங்களா, இப்போ ஒரு ட்ரேடாக தான் நீங்கள் எடுத்திருக்கீங்க, 2% உங்களுக்கு இங்கே லாஸ் ஆயிருக்கு. தேர்ட் ட்ரேடும் எடுக்கிறீங்க, இந்த தேர்ட் ட்ரேட்ல வந்து அப்ராக்சிமேட்லி 1.5% லாஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த தேர்ட் ட்ரேட் வந்துட்டு வித்தின் ஒரு 5 minutesல நீங்கள் எடுத்திருக்கீங்க, செகண்ட் ட்ரேட் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறம் 3 ட்ரேட்லுமே வந்துட்டு கண்டினியூஸாக உங்களுக்கு லாஸ் தான் இருக்கு. அப்படின்ற சினாரியோவில் உங்களுக்கு என்ன தெரியுமா ஆகும், அக்கௌண்ட் ஆக்சுவலி வயலேட் ஆகிடும். ஏன் இங்கே வயலேட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஸ்கிரிப்டில் ஒரே டைரக்ஷனில் நீங்கள் 3 ட்ரேட்ஸ் எடுக்கிறீங்க வித்தின் அ சேம் டைமில் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கூட அது எல்லாமே சிங்கிள் ட்ரேடாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஈவன் நீங்கள் ஒரு ட்ரேடை க்ளோஸ் பண்ணி எடுத்தால் கூட வித்தின் 10 minutesல நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க, ஒரே ஸ்கிரிப்டில் ஒரே டைரக்ஷன் எடுக்கிறீங்கன்னா அதையும் ஒரே ட்ரேடாக கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஹிடன் ரூல்ஸ் இருக்குது. ஓகேங்களா, இந்த எல்லா ரூல்ஸும் ஃபர்ஸ்ட் கிளியராக படிங்க. அந்த ரூல்ஸை படித்து முடிச்சதுக்கப்புறம் இதை நம்மளால பண்ண முடியுமா, இவ்வளோ ரூல்ஸையும் தாண்டி நம்மளால ப்ராஃபிட்டபுளாக பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியும். சரி, திஸ் இஸ் மை அக்கௌண்ட். நான் உங்களுக்கு வந்து இருங்க, நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா காரை ஓரமாக நிறுத்துறேன். ஓகே, ஸோ இப்போ நான் ஆக்சுவலி கிண்டி கிட்ட இருக்கேன். நிறுத்தலாமா? சேஃப் தானே? சேஃப் தான், யார் கேட்பா நம்மள. ஓகே, ஐம் ஆக்சுவலி ஸ்டாப்பிங் ஹியர். கிண்டி வேணாம், நம்ம ஏர்போர்ட் கிட்ட போயிடலாமா? ஏர்போர்ட் எனக்கு கொஞ்சம் என்னுடைய ஹார்ட் அங்கே கனெக்ட் ஆகும். சரிங்களா, அது வரைக்கும் அப்படியே கொஞ்சம் கூடவே இருங்க. ஓகே, கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ட்ரை பண்ணிடுறேன். பார்த்தீங்கன்னா தெரில, ஆக்சுவலி நான் பார்த்தேன், ஒன்று லேண்ட் ஆச்சு, வீடியோவில் கேப்சர் ஆகிருந்துச்சுன்னா நான் காட்டுறேன். சரி, ஓகே. ஸோ கைஸ், நான் இப்போ ஆக்சுவலி ஏர்போர்ட் கிட்ட தான் நிற்கிறேன். அப்படி வரும்போது அப்படி இறங்குச்சு, உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்குமான்னு தெரியல. ஓகே, சரி, இப்போ நான் வந்து உங்களுக்கு என்னுடைய ஹேவ் மை லேப்டாப் ஹியர். ஓகே, நான் உங்களுக்கு காட்டுறேன், என்னுடைய ஸ்க்ரீன் நான் உங்களுக்கு காட்டுறேன்.
ஓகே சி guys, this is my ஃபண்டிங் பிப்ஸ் அக்கௌண்ட். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி இது வந்து 2 ஸ்டெப் அக்கௌண்ட் சரிங்களா. இந்த அக்கௌண்ட்டில் வந்து நான் 5K அக்கௌண்ட் வாங்கியிருக்கேன் அண்ட் 10K அக்கௌண்ட் வாங்கியிருக்கேன். 2 அக்கௌண்ட்டுமே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 10K அண்ட் 5K. திஸ் இஸ் phase 1 சரிங்களா. இந்த phase 1ல் we need to make a profit of 10%. நான் 10.2% எடுத்திருக்கேன். ஓகே, $5,000 அக்கௌண்ட்டில் பார்த்தீங்கன்னாலும் ஐ நீட் டு மேக் அ ப்ராஃபிட் ஆஃப் 10%. நான் 10.8% இதுலேயும் எடுத்திருக்கேன். ஓகே, என்ன திங்னா லைக் இந்த ப்ராஃபிட்ஸ் எடுக்கும்போது எந்த மாதிரி பண்ணியிருக்கணும், மினிமமாக 3 days ட்ரேட் பண்ணியிருக்கணும். தட் இஸ் மேண்டேட்டரி. மினிமம் ட்ரேடிங் டேஸ் இஸ் 3 போட்டிருக்கா. இங்கே போடல, இங்கே பாஸ்ட்னு வந்துருச்சு, பட் இட்ஸ் 3 சரிங்களா. அண்ட் மேக்ஸிமம் லாஸஸ் வந்து பர் டேக்கு 5% லாஸஸ் அலவுடு. அண்ட் இது நான் ஃபர்ஸ்ட் டே சொன்ன ரூல் தான். அண்ட் மேக்ஸிமம் ஓவராலாக வந்து 10% லாஸஸ் அலவுடு. ஸோ இது அடுத்தடுத்து இருக்கிற சினாரியோ. ஓகே, அண்ட் இது ஒரு சைடு இருக்கட்டும். செகண்ட் ஃபேஸ்க்கு நீங்கள் வரீங்கன்னா யூ நீட் டு மேக் 5% ப்ராஃபிட். தட்ஸ் இட் சரிங்களா. அந்த 5%லேயுமே சேம் கைண்ட் ஆஃப் சினாரியோ. செகண்ட் ஃபேஸ்லேயும் யூ நீட் டு ட்ரேட் ஃபார் 3 days. ஸோ நாங்கள் எப்படி பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இந்த செகண்ட் ஃபேஸ்லேயும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா $10,000 அக்கௌண்ட்டோ சரி, $5,000 அக்கௌண்ட்டோ சரி, ஐ ஹவ் பாஸ் இன் சேம் சிங்கிள் டே. ஃபர்ஸ்ட் சேம் டேவே பண்ணிவிட்டேன். இது வந்து $5,000 அக்கௌண்ட். நான் $10,000 அக்கௌண்ட் மாற்றுறேன். $10,000 அக்கௌண்ட்டும் மே மந்த்தே நான் அதை கிளியர் பண்ணிவிட்டேன். ஓகேங்களா. ஸோ இதை வந்து நம்ம க்ளோஸ் பண்ணியாச்சு. அடுத்தடுத்து 2 நாள் நான் லாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இட்ஸ் டம்மி ட்ரேட். ஓகே, என்ன சினாரியோ 3 நாள் கம்பல்சரி ட்ரேட் பண்ணியிருக்கணும் இல்லையா. ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் டே நான் ட்ரேட் எடுத்ததுக்கப்புறம் செகண்ட் அண்ட் தேர்ட் டே வந்து டம்மி ட்ரேட்ஸ் தான் எடுத்திருக்கேன். ஓகே, ஸோ இது நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு அந்த KYC ப்ராசஸ் அது இதுவும் பண்ணுவாங்க. ஒன்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னா யூ வில் கெட் திஸ் மாஸ்டர் அக்கௌண்ட். மாஸ்டர் அக்கௌண்ட்லேயும் எனக்கு $5,000 அக்கௌண்ட் இருக்குது அண்ட் $10,000 அக்கௌண்ட் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் ரிவார்ட்ஸ் வந்துட்டு இப்போ எனக்கு ஆக்சுவலி சைக்கிள் வந்துருச்சு. ஓகேங்களா. அண்ட் இதில் ஓவராலாக ப்ராஃபிட்ஸ் நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 7.3% அண்ட் 7.5% ரெண்டுத்துலேயுமே சேர்த்து. மோஸ்ட்லி ஒரே ட்ரேட்ஸ் தான் எடுக்க ட்ரை பண்ணேன். சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ்னால இதில் 7.5 வந்திருக்கு, அதில் 7.3 வந்திருக்கு. ஓகேங்களா. அண்ட் ஓவராலாக கம்பைன்டு ப்ராஃபிட்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா $1,100 இஸ் அ ப்ராஃபிட். எக்ஸாக்டாக சொல்கிறேன், $1,100 இஸ் அ ப்ராஃபிட். ஏரோப்ளைன் நினச்சேன், லாரி போகுது. சரி, இப்போது எனக்கு பே அவுட்டோட டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பே அவுட்டுக்கு நான் இன்றைக்கி பே அவுட்டை ப்ளேஸ் பண்ண முடியும். அதாவது June 3. இன்றைக்கி கரண்ட்டில் டேட் என்ன, June 3. இட்ஸ் 4 AM ரைட் நவ் இன் சென்னை, இன் இந்தியா. ஓகேங்களா. ஸோ இப்போ என்னால் பே அவுட்ஸ் அதுக்கு ப்ளே பண்ண முடியும். நான் என்ன பே அவுட் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா பை வீக்லி வச்சுருக்கேன். சரி, இப்போது நான் உங்கள் கண்ணு முன்னாடி இந்த பே அவுட்டை நான் வந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓகே, இதுக்கு முன்னாடி நான் பே அவுட்ஸ் பண்ணதில்லை. ரிவார்ட் கவுண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 0. இந்த அக்கௌண்ட்டில் தான் இதுக்கு முன்னாடி பே அவுட்ஸ் பண்ணதில்லை. ரிவார்ட் கவுண்ட் 0. ஓகே, ப்ரான்ஸில் தான் இருக்குது, விச் மீன்ஸ் இட்ஸ் அ ஃப்ரெஷ் அக்கௌண்ட். நியூ ஃப்ரெஷ் கம்ப்ளீட் ஃப்ரெஷ் அக்கௌண்ட் சரிங்களா. ஸோ இந்த அக்கௌண்ட்டில் தான் இப்போ நான் ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்படின்றப்போ ஃபர்ஸ்ட் எடுக்க போகிற பே அவுட்டை என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். அண்ட் ஈவன் எனக்கு பே அவுட் உண்மையாகவே வந்திருக்கா இல்லையா, அங்கே ஒரு ஏரோப்ளைன் போயிட்டுருக்கு. ஐ மீன் ஐ திங்க் யூ கைஸ் கேன் பி ஏபிள் டு see the tail. அது கண்டிப்பாக தெரியும்னு நினைக்கிறேன். சரி, அப்படியே பார்த்துட்டே இருங்க. அங்கே ஒரு டெயில் மட்டும் மூவ் ஆகும் பாருங்கள். லைட் இருக்குது, அந்த லைட்டை தாண்டி அந்த டெயில் தெரிஞ்சிச்சுன்னா யூ கைஸ் ஆர் லக்கி, வெரி வெரி லக்கி. ரொம்ப நாய்ஸியாக இருக்குது, டெயில் தெரியுதா? ஓகே, வெரி கோ. சரி, அது போட்டோம். சரி, இப்போது நமக்கு வந்து ஓவராலாக $1,100 அக்கௌண்ட் ப்ராஃபிட் எடுத்திருக்கோம். அண்ட் ஈவன் டிஸ்கார்டில் வந்துட்டு நான் ஃபண்டிங் பிப்ஸில் வந்து ஆக்சுவலி அவங்களுடைய பேஜில் நான் ஃபண்டிங் பிப்ஸோட சர்வர் இருக்குது. ஃபண்டிங் பிப்ஸோட சர்வரில் நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐம் ஆல்சோ மெம்பர். ஐம் நாட் லைக் ப்ரொமோட்டரோ கிடையாது, ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்ஸ் அந்த பேசிஸில் நான் அவங்கக்கிட்ட போய்ட்டு நான் ப்ரொமோட் பண்ணுறேன், எனக்கு வந்து அக்கௌண்ட் கொடுங்க. வாட் இஸ் தட் ப்ரோ? தட்ஸ் எமிரேட்ஸ். தட் இஸ் நாட் எமிரேட்ஸ், அங்கே வரது எமிரேட்ஸ். ஓகே, நான் உங்களுக்கு காட்டுறேன். I'll show you. Definitely, for sure. That's Emirates. There you go. நல்லா இருக்குல்ல? இதனால தான் சொன்னேன், எனக்கு இந்த இடத்துல வந்து ரோட்லன்னு இல்லை, எனக்கு ஏர்போர்ட் வந்து எனக்கு என்னமோ கொஞ்சம் கனெக்டடாக ஃபீல் ஆகும். அப்போ ஒரு டேக் ஆஃப் ஆகும். யூ கான்ட் பி ஏபிள் டு see it. நான் வெளியில் போய் பார்த்தேன்னா காட்டுறேனே, ஏன் பார்க்கக்கூடாது? எனக்கும் பிடிக்கும்ல. ஜஸ்ட் I'll show it for you. ஓகே, ஒரே ஒரு நிமிஷம் ஆஃப் பண்ணிட்டு வரேன். Okay, see guys, there you go. You
ஓகே, இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, டேக் ஆஃப் அங்கே ஒன்று போச்சுல, ரன்வேக்கு போச்சுல, சாரி எங்கேயோ காட்டுறேன்னா ரன்வே ஒன்று பறந்துருச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது போகிறதுக்கு அந்த ரன்வே கிளியரன்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. ஐ திங்க் அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது ஒன்று லேண்டிங்கில் இருக்கும். லேண்டிங்கில் இருந்துச்சுன்னா ரன்வே கிளியர் வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. கிளியரன்ஸ் கிடச்சிச்சுன்னா போகும். எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. அங்கே ஒன்று டேக் ஆஃப் ஆகுது பார்த்தீங்களா, தெரிஞ்சிச்சா? கிளியர் இருக்குது, இது இருக்குது. சம்மர் டிஸ்டன்ஸ் எங்கேயோ போயிடுச்சு. ஸோ இப்போ இது இங்கே நிற்கிது. வில் சி கைஸ், ரொம்ப நாய்ஸியாக இருக்கும். சாரி, நான் வந்து இதுக்கு பிளான் பண்ணலை. இது அன்பிளான்டாக நடக்குது. எதுவுமே ஸ்கிரிப்ட் கிடையாது. எனக்கு பிடிச்ச திங்ஸை நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஆஹா, இப்போ அவங்க வந்து இது A320 பெருசெல்லாம் இல்லை, 320 தானே. எல்லாம் உள்ள தூங்குறாங்கன்னு நினைக்கிறேன். யாருமே லைட்ஸே போடல பார்த்தீங்களா. பேசஞ்சர் ஆன் போர்ட், ஃபாஸ்டன் யுவர் சீட் பெல்ட். ரொம்ப லைட் அடிக்குது. Look at the size of the wings though. நீங்கள் திருச்சி ஏர்போர்ட் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்னடா ஏர்போர்ட்டாக சுற்றி இருப்பானான்னு கேட்காதீங்க. திருச்சி ஏர்போர்ட் போகிறீங்க அப்படின்னா ரோடு வந்து ஆக்சுவலி இப்போ நீங்கள் ரோட்டில் இப்படி இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏர்போர்ட் சைடில் நீங்கள் ரோட்டில் இப்படி இருக்க முடியும், இந்த மாதிரி நிற்க முடியும். நிற்கிறீங்கன்னா கரெக்டாக ரன்வேக்கு பின்னாடி தான் இருக்கும். உங்களுக்கு ஏர்போர்ட்டில் உள்ளெல்லாம் பார்க்க முடியாது. பட் அந்த ட்ரஸ்ட் ஒன்று வரும், இன்ஜின்லேருந்து ஒரு ட்ரஸ்ட் ஒன்று வரும். அந்த ட்ரஸ்ட்டை வந்து உங்களால் வெளியிலேருந்து ஃபீல் பண்ண முடியும், ரோட்லேருந்து ஃபீல் பண்ண முடியும். நீங்கள் பார்க்க மாட்டீங்க, சவுண்டு அந்த ப்ரெஷர் மட்டும் நீங்கள் ஃபீல் பண்ணலாம், கேட்கும். கார் உள்ளே இருக்கீங்கன்னா அந்த கார் வந்து ஒரு செகண்டுக்கு அப்படியே அதிரும், அதெல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணலாம். பட் இப்போ வந்து அது இன்ஜினுக்கு பின்னாடி நம்ம கிடையாது, இல்லை சைடில் இருக்கும். ஸோ நமக்கு அந்த ப்ரெஷருங்கிறது தெரியாது. சி, ட்ரஸ்ட் புஷ் பண்ணுறாங்க. நாய்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறாங்க. என் கண்ணுக்கு அது இன்னும் பறந்த மாதிரி தெரியல. நான் பறந்துருச்சுன்னா அதை ஜூம் இன் பண்ணி காட்டுறேன். அப்ராக்சிமேட்லி 300 km/h ரேஞ்ச் ரீச் ஆகும்போது it will start to fly. There you go. இந்த இருட்டில் இவ்வளோதான் கைஸ் தெரியுது. Birds. It's gone. Okay. It's gone. சரி வாங்க நம்ம காருக்குள்ளே போவோம். நீங்களும் இந்த மாதிரி ஃபண்டிங் குரூப்ஸோட டிஸ்கார்ட் சர்வரில் நீங்கள் போய் ஜாயின் பண்ண முடியும். அண்ட் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய லான்ச்சில் நீங்கள் போய் கொஸ்டின்ஸ் கேட்கலாம். நீங்கள் எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் தே வில் ஆன்சர் யூ. சரிங்களா? இப்போது சினாரியோஸ் பாருங்கள். இங்கே நிறையா பேர் இருக்காங்க, நிறையா மாஸ்டர்னு போட்டு இந்த இடத்துல வந்து நேம் டேக் போட்டு இருக்குல்ல. மாஸ்டர்னால் என்னென்னா, இவங்க ஆக்சுவலி வந்து ஃபண்டிங் பிப்ஸில் ஃபர்ஸ்ட் ஃபேஸை கிளியர் பண்ணியிருக்காங்க. கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் ஃபேஸை கிளியர் பண்ணி, ஓ மை காட், நான் இவங்களை ப்ரொமோட் பண்ணுறேன். சி, ஜஸ்ட் ஐம் ஷோயிங் யூ. ஃபர்ஸ்ட் ஃபேஸை கிளியர் பண்ணியிருக்காங்க, இப்போ மாஸ்டர் ஃபேஸில் இருக்காங்க. இந்த சேம் வே நானுமே இதே கேட்டகரியில் இருப்பேன். சரிங்க, என்னுடைய அக்கௌண்ட்டும் நான் வந்து இருப்பேன். சும்மா ஒரு டெக்ஸ்ட் ஒன்று போடுவோமா? ஹாய் காய்ஸ், சரி, இப்போ என்னுடைய அக்கௌண்ட்டும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா சர்ச் பண்ணி பார்த்தா கூட வரும். திஸ் இஸ் அ மாஸ்டர் அக்கௌண்ட். அதிலே தான் காட்டுது, நானாக கிளிக் பண்ணல, அதே தான் காட்டுது. என்னுடைய அக்கௌண்ட்டோட ப்ரொஃபைல் நான் இதில் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா ஃபண்டிங் பிப்ஸோட எவாலுவேஷன்லாம் முடிஞ்சிருச்சு. மாஸ்டர் அக்கௌண்ட், என்கிட்ட மாஸ்டர் அக்கௌண்ட் இருக்கிறதுனால மாஸ்டர் அக்கௌண்ட் காட்டுது. ஒரு வேலை வாட் ஐயா, சரி, இவங்க மாடரேட்டர். சரி, ஒரு வேளை நான் இதிலேருந்து பே அவுட்ஸ் எடுத்திருந்தேன் அப்படின்னா
யாராவது ப்ரொஃபைலில் இருக்கா? நான் இந்த ப்ரொஃபைல் கிளிக் பண்ணுறேன். மாஸ்டர் அக்கௌண்ட், எஸ் தேர் யூ கோ. மாஸ்டர் அக்கௌண்ட் எவாலுவேஷன் மாஸ்டர் பெய்ட் அவுட் இட்ஸ் மீன்ஸ் அ பெய்ட் அவுட். அவங்க ஆக்சுவலி பேமெண்ட்டை எடுத்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி காட்டுது. இந்த சேம் வே நம்மளால இது எடுக்க முடியுதா அப்படின்றத பார்ப்போம். நம்ம இப்போ எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் ஓவராலாக எடுத்திருக்கோம்? $1100 ப்ராஃபிட் இருக்குது. இந்த செக்மெண்ட்டில் போயிட்டு ரிவார்ட்ஸில் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ரிக்வஸ்ட் ரிவார்ட்ஸ் கொடுக்கணும். கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு இப்போ ஓவரால் எலிஜிபிள் ப்ராஃபிட்ஸ் எவ்வளோ இருக்குது? 1101.94. மொய் வைக்கிற மாதிரி ஒரு $1 எக்ஸ்ட்ரா வந்திருக்கா? சரி, நம்ம வந்து ஸ்ப்ளிட் எனக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 80% ஸ்ப்ளிட். ஓகே, ப்ளேஸ் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் $10,000 இருந்து ப்ளேஸ் பண்ணலாமா? சரி, சேஞ்ச் கொடுத்துட்டு $10,000 போகலாம். $10,000 நான் எனக்கு எவ்வளோ வேணாலும் நான் ப்ளேஸ் பண்ணிக்க முடியும். எனக்கு மேக்ஸிமம் வந்து இதில் எவ்வளோ ப்ராஃபிட்ஸ் நான் எடுத்திருக்கேன் ஓவராலாக பார்த்தீங்கன்னா $725 நான் ப்ராஃபிட் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? அந்த $725 நான் எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம். நான் மேக்ஸிமமே கொடுக்குறேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். மேக்ஸிமமே கொடுக்குறேன். ஓகே, ஸோ மேக்ஸிமம் கொடுத்துட்டேன். இப்போ பேமெண்ட் மெத்தட் வந்து நான் ரைஸ் யூஸ் பண்ணுறேன். ரைஸ் ஆல்ரெடி என்கிட்ட இருக்குது. அண்ட் கிரிப்டோவும் நான் பண்ண முடியும். கார்டும் இருக்குது, பேங்க் ட்ரான்ஸ்ஃபரும் இருக்குது. சரி, இப்போது ஒரு முக்கியமான ஒரு ஃபேஸில் இருக்கீங்க. பல பேர் இந்த ஃபேஸ்க்கு ஆல்ரெடி வந்திருப்பீங்க. ஓகேங்களா? நிஜமாவே வந்திருப்பீங்க. பல பேர் வந்திருப்பீங்க. ஆனால் பே அவுட் எடுக்கிற நேரத்தில் நீங்கள் இந்த மிஸ்டேக் மோஸ்ட்லி இதை பண்ணியிருக்கலாம். என்ன மிஸ்டேக் அப்படின்னா, ப்ரைஸில் பே அவுட் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, கிரிப்டோவில் பே அவுட் எடுக்கிறதா இருந்தாலும் சரி, லீகல் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது. இதை நீங்கள் கிளியராக ஃபாலோ பண்ணணும். என்ன லீகல் காம்ப்ளிகேஷன்? இப்போது லெட்ஸே நான் வந்து உங்களுக்கு ரைஸ் அக்கௌண்ட் நான் லாகின் பண்ணி காட்டுறேன். இதுவும் ஃப்ரெஷ் அக்கௌண்ட்டு. ஓகே, ரைஸ் ஒர்க்ஸ். ஓகே, ரைஸ் ஒர்க்கில் இதில் வந்து ப்ரொஃபைல் மாறும். லெட் மீ give me a second. guys, இதுதான் வந்து ரைஸோட டேஷ்போர்ட். இப்படி தான் இருக்கும். சரிங்களா? இந்த ரைஸ் டேஷ்போர்டில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இதில் யூஸ் பண்ணியிருக்கிற சேம் இமெயில் அட்ரஸ் தான் ஃபண்டிங் பிப்ஸ்லையும் யூஸ் பண்ணியிருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் உங்களால் ஃபண்டை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஓகே, ஒன்ஸ் உங்களுக்கு ஃபண்ட் இந்த அக்கௌண்ட்டுக்கு வர வச்சுட்டீங்க, அதாவது எப்படி பண்ணணும் தெரியும். இங்கே ரிவார்ட்ஸில் பேமெண்ட் மெத்தட் இருக்கா? பேமெண்ட் மெத்தடில் நீங்கள் ரைஸ் கொடுக்குறீங்க அப்படின்னா, ரைஸ் கொடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து ரைஸில் நீங்கள் டேரெக்டாக லிங்க் பண்ணணும். சினாரியோ சிம்பிள், ரொம்ப 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 சிம்பிள். உங்களுக்கு இம்மீடியட்டாக ரைஸ்க்கு அப்படியே வந்து பேமெண்ட்ஸ் அப்படியே வந்துடும். வந்ததுக்கப்புறம் என்ன நடக்கும்ன்றதை சொல்கிறேன். நான் இப்போ ரைஸில் நான் எடுக்கலை, அதனால நான் உங்களுக்கு ரைஸ் பேமெண்ட்டோட ஃபுல் மெத்தட் நான் சொல்லலை. மேபி யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது, thousands ஆஃப் வீடியோஸ் இருக்குது. ரைஸ்க்கு எப்படி நீங்கள் பேமெண்ட் நீங்கள் எடுக்கணும் அப்படின்றது thousands ஆஃப் வீடியோஸ் இருக்குது. பட் சொல்கிற சினாரியோ மட்டும் கொஞ்சம் கிளியராக கவனிங்க. இன்னைக்கு டாலரோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட்டில் டாலர் எவ்வளோ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு? நான் ஷோ யூ இன் ரியல் டைம். ஓகே, இப்போ கரண்ட்டில் டாலரோட ப்ரைஸ் எவ்வளோ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் லைக் அப்ராக்சிமேட்லி 95.62. இது வந்து ட்ரேடிங் வியூவில் காட்டுற டேட்டா. நான் என்ன நினைக்கிறேன், நம்ம இப்போ கரண்ட்டில் கூகுளோட ப்ரைஸ் பார்த்துருமா? கூகுளில் ஒரு ப்ரைஸ் இருக்கும்ல, USD to INR 95.27. இன்னைக்கு கரண்ட்டில் இப்போ இருக்கிறது 95.27. 99 97 மேலே போச்சு. பட் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. தட்ஸ் ஓகே. சரி, இப்போது 95.27க்கு இன்னைக்கு டாலர் ரேட் மாறிக்கிட்டு இருக்கிற நேரத்தில், இஃப் யூ கைஸ் ரிசீவ் யுவர் பேமெண்ட்ஸ் த்ரூ வைஸ் அப்படின்னா என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஒன்ஸ் உங்களுக்கு பேமெண்ட் இதில் வந்துடும். 800 லைக் எவ்வளோ இதில் ஸ்பிட் போகுது? 20% ஸ்பிட் போகுதா? 20% ஸ்பிட். இதெல்லாம் வேணாம், எனக்கு ட்ரேடிங்க்கு மாற்ற வேண்டாம். நியூ சேலஞ்ச்லாம் வாங்கலை. டேரெக்டாகவே வந்து நான் பே அவுட்ஸ் மட்டும் தான் எடுக்கிறேன், ட்ரேடிங்க்காக மாற்றலை. ரைஸ்க்கே நான் எடுக்கிறேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ பே அவுட்ஸ் வரப்போகுது? $725 725 டைம்ஸ் ஆஃப் 0.8 which means 80%. 580 வரும். இது $10,000 அக்கௌண்ட்டில், $5,000 அக்கௌண்ட்டில் அனதர் கொஞ்சம் வந்துடும். அப்படின்றதுனால அதுவும் சேர்த்து பார்த்தீங்கன்னா 860 அப்படின்றது ஓவரால் கவுண்ட் வரும். ஓகே, சரி, இப்போ நான் அடுத்த சினாரியோ வரேன். ஸோ ஓவராலாக எனக்கு இதில் 860 கிடையாது, 840 தான் வரும். டிரான்சாக்ஷனுக்கு $20 பிடிச்சிருவாங்க. பர் அக்கௌண்ட்டுக்கு $10. 2 அக்கௌண்ட் நம்ம வச்சிருக்கோம் அப்படின்னா $20 போயிடும். சரிங்களா? சரி, இப்போது அக்கௌண்ட்டுக்கு இதில் வந்துருச்சு. $840 எனக்கு இதில் பேலன்ஸ் ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா நான் இங்கே வித்ட்ராவில் ப்ளேஸ் பண்ணணும். இப்போது எனக்கு பேலன்ஸ் வந்ததுக்கப்புறம் நான் வித்ட்ரா கிளிக் பண்ணணும். வித்ட்ரா கிளிக் பண்ணி என்னுடைய பேங்க் அக்கௌண்ட் நான் ஆல்ரெடி லிங்க் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பேங்க் அக்கௌண்ட்டை நான் செலக்ட் பண்ணணும். ஓகே, இதில் நான் செலக்ட் பண்ணி எனக்கு பேமெண்ட் வரும்போது இவங்களும் ஒரு ஃப்ளாட் $10 இவங்க கரண்ட்டில் பிடிக்கிறாங்க. ஓகே, கரண்ட் சினாரியோவில் $10 அவங்க வந்து சார்ஜஸ் பிடிச்சிக்கிறாங்க. அண்ட் கன்வர்ஷன் ரேட் பார்த்தீங்கன்னா கரண்ட்டில் இருக்கிற கூகுள் வேல்யூவை விட $2 கம்மியாக இருக்குது.
ஐ டோன்ட் பர்சனலி லைக் திஸ். ஓகே, ரூ. 2 கம்மியாக இருக்கிறதெல்லாம் வந்து எனக்கு ஆக்சுவலி வேண்டாம். ஸோ நான் என்ன நினைக்கிறேன், மேபி வந்து நம்ம எதுக்கு நம்ம வந்துட்டு இதில் ரிசீவ் பண்ணிக்கணும், பேசாமல் நம்ம வந்து கிரிப்டோவில் எடுத்துக்கலாம். கிரிப்டோவில் எடுத்துகிட்டு சேம் வே கிரிப்டோ வந்து கரண்ட் ப்ரைஸ்லேயே நம்மளால் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க முடியும் இன் லீகல் ப்ரொசீஜர். சரி, நான் இன்னொரு சினாரியோ வந்துட்டு இதை முடிச்சுட்டு நான் அங்கே போகிறேன். ஸோ யூ கைஸ் வில் பி வெரி வெரி கிளியர். யூஎஸ்டியில் இருந்து ஐஎன்ஆருக்கு நீங்கள் ஒரு பேமெண்ட்டை ரிசீவ் பண்ணுறீங்க அப்படின்னா யூ வில் ஃபேஸ் அ லீகல் காம்ப்ளிகேஷன். நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய பர்சனல் அக்கௌண்ட்டுக்கு எடுத்தாலும் சரி, ஆர்எல்ஸ் ஒரு கரண்ட் அக்கௌண்ட்டில் பண்ணுறது சேஃப். பட் பர்சனல் அக்கௌண்ட்டில் நீங்கள் எடுக்கிறீங்கனாலும் சரி, கரண்ட் அக்கௌண்ட்டில் எடுக்கிறீங்கனாலும் சரி, பேமெண்ட் வர நேரத்தில் இங்கே நீங்கள் வந்து ஜென்ரேட் கொடுப்பீங்களா, கன்ஃபார்ம் கொடுப்பீங்க. இதுலேருந்து ஒரு இன்வாய்ஸ் நம்பர் உங்களுக்கு வரும். சரிங்களா, இந்த இன்வாய்ஸ் நம்பர், டாக்ஸ் நம்பர் இது எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் பேங்க்குக்கு டிரான்சாக்ஷன் ஐடியோட சேர்த்து மெயில் அனுப்பணும். எதுக்காக மெயில் அனுப்பணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யூ நீட் டு கெட் எஃப்ஐஆர்சி. அது என்ன எஃப்ஐஆர்சி? I'll show you. எஃப்ஐஆர்சி எஃப்ஐஆர்சி சர்டிஃபிகேட் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஃபாரின் இன்வர்ட் ரெமிட்டன்ஸ் சர்டிஃபிகேட் வரும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் தான் கரெக்டாக சொல்கிறேன். ஓகே ஃபைன், படித்தது ஞாபகம் இருக்குது. எஃப்ஐஆர்சி சர்டிஃபிகேட் இது எதுக்கு வாங்குறீங்க அப்படின்னா, நீங்கள் ரிசீவ் பண்ணுற பேமெண்ட் ஆத்தரைஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் பேங்க் கிட்ட ரெக்வஸ்ட் கேட்குறீங்க. சரிங்களா, அவங்க லீகலாக இதுக்கான ஒரு இது கொடுத்துட்டாங்க அப்படின்னா இந்த எஃப்ஐஆர்சியை எல்லாத்தையுமே நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஒரு வாட்டி நீங்கள் பே அவுட்டை பேங்க்குக்கு ரிசீவ் பண்ணும்போது எஃப்ஐஆர்சியை டெஃபினட்டாக வாங்கியே ஆகணும். ஏன்னா நீங்கள் வந்து யூஎஸ்டிலேருந்து எடுக்கிறீங்க, ஐஎன்ஆர் டு ஐஎன்ஆர் நான் உங்களுக்கு ஜிபே பண்ணலை, யூஎஸ்டியிலேருந்து வேறு கண்ட்ரிலேருந்து உங்களுக்கு காசு வருது. அப்படின்றப்போ எஃப்ஐஆர்சி கம்பல்சரி மஸ்ட்டு. ஓகேங்களா, எத்தனை வாட்டி பே அவுட்ஸ் எடுத்தாலும் சரி, ஒரு வாட்டியுமே எஃப்ஐஆர்சியை வந்து ப்ராப்பராக ரிசீவ் பண்ணிக்கோங்க, கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது இந்த எஃப்ஐஆர்சியை சேர்த்து ஃபைல் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வராது, நீங்கள் லீகலாக சேஃபாக டேக்ஸை ஃபைல் பண்ண முடியும். எஃப்ஐஆர்சி பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. சரிங்களா, இது எதுக்கு பண்ண போகிறீங்க, ரைஸில் பண்ணுறீங்கன்னா மட்டும் எஃப்ஐஆர்சி கம்பல்சரி, இட்ஸ் மஸ்ட். ஓகே சரி, சில பேர்கிட்ட வந்துட்டு ஒரு கொஸ்டின் இருக்குது. கிரிப்டோவில் எடுத்தோம் அப்படின்னா கிரிப்டோக்கு நமக்கு 30% டேக்ஸ் இருக்குது, அப்போ அதுக்கு என்ன பண்ணுறது? கிரிப்டோவில் நீங்கள் எடுக்கிற ப்ராஃபிட்டுக்கு தான் 30% டேக்ஸ் இருக்குது, கிரிப்டோவில் நீங்கள் வச்சிருக்கிற காசுக்கு கிடையாது. அப்படின்றப்போ இப்போ நான் கிரிப்டோவில் வந்து லெட்ஸே நான் $860 நான் கிரிப்டோவுக்கு நான் மூவ் பண்ணிட்டேன். சரிங்களா, கிரிப்டோவில் இருந்து நான் ரிசீவ் பண்ணிட்டேன், யூஎஸ்டிடியில் ரிசீவ் பண்ணியிருக்கேன். 860 அந்த டாலரோட வேல்யூவேஷன் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 860 சம்திங் லைக் இப்போ நம்ம வந்து கரண்ட் ப்ரைஸில் நம்ம வந்து சும்மா கன்வெர்ட் பண்ணி பார்ப்போம். 860 டைம்ஸ் ஆஃப் 95னு வச்சுப்போமே. 95 நான் போடுறேன் அப்படின்னா இன்னைக்கு ரேட்டுக்கு 81.7 அப்படின்ற 81,700 ருபீஸ் இன்னைக்கு ரேட்டுக்கு கன்வெர்ட் ஆகுதா? ஒருவேளை நான் வாங்கினதுக்கப்புறம் 81,700 ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் வாங்கினதுக்கப்புறம் 96 இருந்து 98க்கு ப்ரைஸ் போயிடுச்சு. ஓகே, 98க்கு ப்ரைஸ் போயிடுச்சு அப்படின்னா இப்போ எனக்கு ஹோல்டிங்கோட ப்ரைஸ் ஐஎன்ஆரோட வேல்யூவேஷன் படி அதிகமாகிடுது. இப்போ 84,280 வருதா? ஸோ நம்ம போடுவோம் 84,280 மைனஸ் 81,700, இதுதான் நம்ம இனிஷியலாக போட்டிருந்தோம் கரெக்டாக. இப்போ 2,580 வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்குதா? இது எக்ஸ்ட்ரா வருது இல்லை, அதுக்கு தான் நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட்டு இனிஷியலாக ரிசீவ் பண்ணதுக்கு கிடையாது, உங்களுக்கு கெயின் ஆகுது இல்லை, அந்த கெயினுக்கு தான் 30% டேக்ஸ் பே பண்ணணுமே தவிர ஹோல்ட் பண்ணுறதுக்கு கிடையாது. பட் எப்படியா இருந்தாலும் நீங்கள் வச்சிருக்கிறத செல் பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஹேவ் டு பே 1% TDS, தட் இஸ் கம்பல்சரி. நம்ம அதில் போகிறதுக்கு எனக்கு இதில் போகிறது சேஃப்ன்ற மாதிரி எனக்கு தோணுது. ஓகே, பட் ஐம் கோயிங் டு டூ த பர்சனலி நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா P2P தான் பண்ண போகிறேன். ஸோ P2P பண்ணுறதுக்கு நான் என்னுடைய வேலெட்டுக்கு நான் ரிசீவ் பண்ண போகிறேன். ஸோ அதை நான் எப்படி பண்ணுறேன் அப்படின்றது உங்களுக்கு நான் லைவ்லேயே காட்டுறேன். சரிங்களா, ஸோ இப்போ நான் ரைஸ் கிளிக் பண்ண மாட்டேன், ஐம் கோயிங் டு யூஸ் கிரிப்டோ செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி நான் வாலெட் வச்சுருக்கேன், அதில் லிங்க் பண்ணி தான் வச்சுருக்கேன். நீங்கள் வேணும் எப்படி லிங்க் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள், செட்டிங்ஸில் போயிடுங்க. அதையுமே ஒரு வாட்டி காட்டிடுறேன், ஃபாஸ்ட்டாக காட்டிடுறேன். செட்டிங்ஸ் போயிடுங்க, கிரிப்டோ வேலெட்ஸ் இருக்கும். கிரிப்டோ வேலெட்ஸில் உங்களுடைய பர்சனல் வேலெட்டை என்ன வேலெட் நீங்கள் வச்சிருக்கீங்களோ அந்த வேலெட் நீங்கள் டேரெக்டாக வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வச்சிருக்கிற வேலெட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த வேலெட். நான் வேணால் உங்களுக்கு லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஈவன் நீங்கள் அதை யூஸ் பண்ணுறீங்கன்னா யூ வில் கெட் அப்ராக்சிமேட்லி $5 எக்ஸ்ட்ரா கமிஷன் கூட வரும்னு நினைக்கிறேன். ப்ரொமோட்லாம் பண்ணல, ரெட் டாட் பேன்னு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி போனாலும் உங்களுக்கு அது எக்ஸ்ட்ரா கொடுக்க தான் செய்வாங்க. என் லிங்க் யூஸ் பண்ணி எனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ரெஃபரல் கமிஷன் வரும், அவ்வளோதான். சரிங்களா, வேறு எதுவும் இல்லை, ஓப்பனாகவே பேசுகிறேன். ஓகே திரும்பவும் சொல்கிறேன், ஸ்கிரிப்டெல்லாம் கிடையாது. உங்ககிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஒரு ஃப்ரெண்டு கிட்ட பேசுகிற மாதிரி தான் பேசுகிறேன், எதுவும் நினச்சிக்காதீங்க. ஓகே சரி, இப்போ நம்ம ரிவார்ட்ஸ்க்கு அகைன் வருவோம். ரிவார்ட்ஸில் ரிக்வஸ்ட் ரிவார்ட்ஸ் $10,000 ஃபர்ஸ்ட் ரிக்வஸ்ட்டை பண்ணிடலாம். மேக்ஸிமம் செலக்ட் பேமெண்ட் மெத்தடில் கிரிப்டோவில் நான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சுருக்கிற வாலெட் இதை கிளிக் பண்ணிக்கிறேன். எதுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது, எனக்கு தான் நான் எடுக்க போகிறேன். ஓகே, ஸோ
இஃப் யூ வாண்ட் யூ கேன் லைக் உங்களுடைய பேன் அட்ரஸ் இதில் போடலாம், பட் நான் பர்சனலாக அதை ப்ரிஃபர் பண்ணலை. ஓகே, சரி. இப்போது நெக்ஸ்ட் இங்கே என்ன மிஸ் பண்ணுறேன், மிஸ்ஸிங் அவுட் சம்திங். ஓகே, ரீட் த கண்டிஷன்ஸ். ஐம் சாரி காய்ஸ். ஸோ இதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறேன்ற மாதிரி நான் சொன்னேன்ல, உண்மையாகவே ஃபர்ஸ்ட் டைம் தான், மறந்துட்டேன். சரி, இங்கே வந்து கண்டிஷன்ஸ் இங்கே ரீட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குன்றது, ஜஸ்ட் நீங்கள் யூஎஸ் டிசைன் கிடையாது அப்படின்றது நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் நீங்கள் அது சொல்லணும். கிரிப்டோ வந்து உங்களுடைய கரெக்டான அட்ரஸ் தான், கிரிப்டோ வந்து நீங்கள் ப்ராப்பராக தான் கொடுத்துருக்கீங்க அப்படின்றதுக்கு ஒரு அத்தாரிட்டி. ஓகேங்களா, $570 மிஸ் ஆகிடக்கூடாது. தப்பாலாம் போடல, கரெக்டாக தான் போட்டிருக்கேன், காப்பி பேஸ்ட் தான் பண்ணேன். ஸோ கிளைம் ரிவார்ட்ஸ்ன்னு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ரிக்வஸ்ட் ப்ளேஸ் ஆகிடுச்சு. ஓகே, ரிக்வஸ்ட் ஆஃப் ப்ளேஸ், அவ்வளோதான், தட்ஸ் இட். திரும்ப இன்னொரு அக்கௌண்ட்டும் இருக்குது. ஆல்ரெடி நம்ம $10,000 ப்ளேஸ் பண்ணியாச்சு. செகண்ட் அக்கௌண்ட்டுக்கு வரலாம். செகண்ட் அக்கௌண்ட்லேயும் ஐம் கோயிங் டு டூ த மேக்ஸிமம் அமௌண்ட். சேம் ப்ரிஃபர்ட் மெத்தட் இஸ் கிரிப்டோ. வேறு எதுக்குமே ட்ரான்ஸ்ஃபர்லாம் கிடையாது, ஃபுல் அமௌண்ட்டை கிரிப்டோவில் ரிசீவ் பண்ண போகிறோம். ஓகேவா? அண்ட் எல்லாத்தையுமே ரீட் பண்ணியாச்சு. ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா கிளைம் ரிவார்ட்ஸ் கொடுக்குறோம். இதில் எனக்கு எவ்வளோ கிளைம் வருது, இங்கே ரிவார்ட் சம்மரி பார்த்துக்கோங்க. அந்த அக்கௌண்ட்டுக்கும் சேம் சினாரியோ தான் வரும். இதில் வந்து ஓவரால் நான் எடுத்திருக்கிறது $376 எடுத்திருக்கேன். 80% ஸ்ப்ளிட்டு. ஓகேங்களா? ஸோ 80% ஸ்ப்ளிட் அப்படின்னா எனக்கு எவ்வளோ வரணும், $310 வரணும். பட் இவங்க சர்வீஸ் ஃபீஸ் அப்படின்ட்டு $10 இவங்க எடுத்துப்பாங்க பர் அக்கௌண்ட்டுக்கு. எனக்கு அந்த பழைய அக்கௌண்ட்லேயும் $10,000 பண்ணோம்ல, அதுலேயும் $10 வந்து ஃப்ளாட்டாக எடுத்துப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இதில் எனக்கு எவ்வளோ வருதுன்னா $291 எனக்கு ஸ்ப்ளிட்டுக்கு வருது. ஓகே, சரி. இப்போது எல்லாமே கொடுத்தாச்சு, கரெக்டாக இருக்குது. வேலட்டும் கிளிக் பண்ணிவிட்டேன், வேலட்டும் கிளிக் பண்ணியாச்சு. எவ்ரி திங் இஸ் குட். மேக்ஸ் தானே கொடுத்துருக்கேன், எஸ் மேக்ஸ். ஓகே, ஃபைன். கிளைம் ரிவார்ட்ஸ் கொடுக்குறேன். ரிவார்ட்ஸ் வாஸ் ப்ளேஸ், தட்ஸ் இட், அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் பண்ண ரிவார்ட்ஸோட இன்வாய்ஸ் இங்கே வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போ நீங்கள் டேரெக்டாகவே ஃபண்டிங் பிப்ஸ்லேருந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு எடுக்க முடியும் அப்படின்னா இங்கே ஒரு இன்வாய்ஸ் நம்பர் உங்களுக்கு காட்டும். ஐ ஷோ யூ. கைஸ், இங்கே இதில் இல்லை, இது இப்போ நமக்கு வந்து கிரிப்டோ வேலட்டுக்கு தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. ஸோ இதில் வர இன்வாய்ஸ் நம்மளால் யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியாது. பட் தட்ஸ் ஓகே. இதுதான் உங்களுக்கு நீங்கள் பண்ண போகிற ஆக்சுவல் வே. அண்ட் உங்களுக்கு நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணியிருக்கிறது யூ வில் ஆல்சோ ரிசீவ் இந்த மெயில். அதையும் உங்களுக்கு காட்டுறேன். ஃபண்டிங் பிப்ஸில் ரிவார்ட்ஸ் ரிக்வஸ்ட் வாஸ் ரிசீவ்ட் அப்படின்னு உங்களுக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? எனக்கு அப்படி வந்திருக்கு. நீங்களும் பண்ணும்போது உங்களுக்கு இதே சினாரியோ இதே மாதிரி தான் வரும். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு பேமெண்ட் வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்திருக்கிற பேமெண்ட்டும் உங்களுக்கு இதில் காட்டிடும். அண்ட் ஈவன் வேர் இஸ் திஸ் கோட், எங்கப்பா என் அக்கௌண்ட்டு, இதில் நமக்கு பே அவுட்னு வந்துருச்சு அப்படின்னா நீங்களும் செக் பண்ணிக்கலாம். ஓகே, என்னுடைய ப்ரொஃபைலில் நீங்கள் சர்ச் பண்ணுங்கள், ரைட் சைடில் சர்ச் இருக்கும். இல்லை என் ப்ரொஃபைலை தேடி கூட எடுங்க, ட்ரேட் இன்சைடர்னே சர்ச் பண்ணுங்கள், வந்துடும். அண்ட் மாஸ்டர்ன்னு இருக்குது, மாஸ்டர் பெய்ட் அவுட்டுன்னு வந்திருக்கும். அப்படி வந்துருந்துச்சுன்னா நான் பேமெண்ட் நான் ரிசீவ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? சரி. அண்ட் திஸ் இஸ் அவர் சர்வர். நம்மக்கிட்டே சர்வர் இருக்குது, நம்மளும் வந்து ட்ரேடிங் டிப்ஸ்லாம் கொடுக்குறோம். நம்ம ஓகே, நிறையா இருக்குது, நிறையா திங்ஸ் இருக்குது. ஒன் சார்ட்டு, குரூப் சினாரியோஸ், ட்ரேடிங் சிக்னல்ஸ், நீங்கள் பார்க்கும்போது இதுக்கு எப்படியும் வந்து உங்களுக்கு ஹவு டு ஆக்சஸ்ன்றதுக்கு நான் எல்லாமே நான் போட்டு வச்சுருவேன். அண்ட் இப்போது பேமெண்ட் மெத்தட் பேஸஸில் நம்ம எல்லாமே பண்ணியாச்சு. சரிங்களா? இப்போ நான் வந்து ரிக்வஸ்ட் நான் இனிஷியேட் பண்ணிட்டேன். எனக்கு இந்த ரிக்வஸ்ட்டுக்கு இப்போ ஓவரால் எவ்வளோ வருது, ரெண்டுத்தையுமே ஆட் பண்ணி பார்த்தா ஆட் பண்ணுறோமோ 291 ப்ளஸ் 570 அப்ராக்சிமேட்லி 861. எக்ஸாக்டாக 861 தான் எனக்கு ரிசீவ் ஆக போது. இது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்ச சினாரியோ தான். சரிங்களா? சரி, இது வந்து எனக்கு வந்துடும். என்னுடைய வாலெட்டுக்கு வந்ததுக்கப்புறமா நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட்ஸ் நான் காட்டுறேன். சரிங்களா? ஸோ இப்போது இவ்வளோ தான் நம்ம பண்ண வேண்டிய ப்ராசஸ். ஒன்ஸ் எனக்கு வாலெட்டுக்கு வந்துருச்சுன்னா எனக்கு இங்கே மெசேஜ் வரும். அண்ட் அட் த சேம் டைம் மெயில்லையும் எனக்கு வந்து உங்களுக்கு பேமெண்ட் மூவ் ஆகிடுச்சு அப்படின்றது வந்துடும். ஓகே, பேமெண்ட் ரிசீவ் ரிக்வஸ்ட் வந்து இதுக்கும் ரிக்வஸ்ட் வந்திருக்கு, 2 அக்கௌண்ட்டுக்கும் ரிக்வஸ்ட் வந்திருக்கு அப்படின்றது எனக்கு மெயில் மட்டும் வந்திருக்கு. ஐ டோன்ட் நோ எத்தனை டேஸ் இவங்க எடுத்துப்பாங்கன்றது தெரியல. 1 or 2 டேஸ் அப்படின்றது வந்து குரூப்பில் அவங்கக்கிட்ட நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா குரூப்பில் சொல்லுவாங்க. மேக்ஸிமமாக வந்து இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 3 டேஸ், வித்தின் 3 ஒர்க்கிங் டேஸ். இன்றைக்கி என்ன வெனஸ்டேவா, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, 3 நாள், பாசிபிளி ஃப்ரைடேக்குள்ளே வரணும். வந்துருச்சுன்னா ஐ வில் ஷோ யூ த ஸ்க்ரீன்ஷாட். சரிங்களா? ஸோ இதுக்கு அடுத்து நான் ஐஎன்ஆருக்கு நான் கன்வெர்ட் பண்ணி இப்போ P2P பண்ணுறது எல்லாருக்கும் எப்படின்றது தெரியும். பட் ப்ராசஸ் ரொம்ப சிம்பிள். நீங்கள் அந்த கிரிப்டோ வந்து வேறு யாருக்காவது அப்படியே நீங்கள் டேரெக்டாக செல் பண்ண போகிறீங்க, தட்ஸ் இட். சரி,
இவ்வளோ நேரம் இந்த வீடியோ நீங்கள் அப்படின்னா பார்த்துட்ருக்கீங்க நம்புகிறேன். பார்த்துட்ருக்கிற எல்லாருக்கும் ஐம் கிவிங் யூ கிஃப்ட். ஒரு ஈஸியஸ்ட் வே நான் வந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு சொல்கிறேன். எல்லாருமே கோல்டில் தான் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா தெர் இஸ் ஒன் ஈஸி ட்ரிக், ஒன் ஈஸி வே டு ட்ரேட் இன் கோல்டு. லைக் ஹையர் டைம் ஃப்ரேமோட பயஸ்க்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுங்க. நான் அது வந்து எப்போவுமே நான் அதுக்கு அகேன்ஸ்டாக போக மாட்டேன். பட் சம்டைம்ஸ் யூ நீட் அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன், ரைட்? ஒன் லிட்டில் அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன். லைக் நம்ம எடுக்கிற ட்ரேடு சேஃபாக தான் இருக்கா, நம்ம எடுக்கிற சைடில் தான் மார்க்கெட் ஆக்சுவலி மூவ் ஆகிட்டு இருக்கா அப்படின்றது யூ கைஸ் நீட் டு நோல, தெரிஞ்சுக்கணும்ல. சரி, இப்போ நான் அதுக்கு வந்து ஒரு ஈஸியஸ்ட் வே சொல்கிறேன். ப்ரீவியஸாக இருக்கிற சார்ட்லேருந்து நான் உங்களுக்கு ஒரு ரேண்டம் பிளேஸ்லேருந்து நான் சார்ட் எடுக்கிறேன். மேபி இந்த பிளேஸ் ஓகேவா? ஸ்டார்ட் டு யூஸ் சிவிடி மட்டும் நான் உங்களுக்கு வச்சுட்டு, கீழே இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் அ சிவிடினா என்ன? குமுலேட்டிவ் வால்யூம் டெல்டா. திஸ் இஸ் நத்திங் பட் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அ பையர் அண்ட் செல்லர் வால்யூம் பற்றி பேசிகிட்டு இருக்கேன். பையரோட வால்யூம்க்கு செல்லரோட வால்யூம்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத அந்த குமுலேட்டிவ் வால்யூம் டெல்டா சொல்லுது. இதில் என்ன நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா, நான் டிஃபால்ட் செட்டிங்ஸில் இருக்கா? எஸ், டிஃபால்ட்டாக தான் இருக்குது. இங்கே ஒரு லைன் தெரியுதா? அதுக்கு முன்னாடி கர்சர் மாற்றிடு. இங்கே ஒரு லைன் தெரியுதா? இந்த லைன் என்ன லைனுன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஜீரோ லைன். ஓகே, ஜீரோ லைனுக்கு மேலே இந்த பார்ஸ்லாம் மேலே புஷ் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னா பையர்ஸ் இந்த இடத்துல ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்றது நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஜீரோ லைனுக்கு கீழே பார்ஸ் மூவ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா இட்ஸ் நத்திங் பட் அ செல்லர்ஸோட வால்யூம். இந்த ஸ்பெசிஃபிக் ரீஜனில் பாருங்கள், பையர் வந்து செல்லிங் சைட்லேருந்து பையர் கொஞ்சம் ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கு அடுத்து வந்த செல்லர்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ரைஸை கீழே புஷ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதுக்கு என்ன அர்த்தம்? செல்லர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ப்ரைஸ் மேலே ஃபாலோ ஆயிருக்கும். இப்போது நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க. இந்த ட்ரேட் எடுக்கும்போது ஒரு கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு பை சைடில் தான் நம்ம எடுத்துருக்கிறோமா, செல் சைடில் தான் எடுத்துருக்கோமா, கரெக்டான வேயான்ற ஒரு கொஸ்டின் உங்களுக்கு பல வாட்டி வரும், பல பேருக்கு பல இடத்துல வரும். ப்ரைஸ் ஒரு சடன் இம்பல்சிவ் மூமெண்ட் ஒன்று கொடுக்கும். அப்படி கொடுக்கும்போது அங்கே யார் உண்மையாகவே ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க, பையர்ஸ் இருக்காங்களா செல்லர்ஸ் இருக்காங்களா நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா யூ கேன் யூஸ் த சிவிடி. இந்த ஸ்பெசிஃபிக் ஜோனில் பாருங்கள், இந்த இடத்துல பையர் வந்திருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியுது. சரி, இதுதான் நமக்கு யூஸ்வலாகவே நமக்கு ப்ரைஸ் மேலே போச்சுன்னா பையரோட வால்யூம் தானே வரப்போகுது, செல்லர் ஏன் வரப்போகிறாங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா ஐ ஷோ யூ சம்திங். ஓகே, இப்போது ஸ்பெசிஃபிக்காக வந்து இங்கே இருக்கிற இந்த வால்யூம் பாருங்கள், எல்லாமே நான் ரிமூவ் பண்ணுறேன். இங்கே இருக்கிற இந்த வால்யூம் பாருங்கள், இந்த கேண்டில் ப்ரைஸை பாருங்கள், ரொம்ப ரேப்பிடாக மேலே போயிருக்கு. அப்படின்னா இங்கே அனதர் ஃப்ளைட். ஓகே, ரொம்ப ரேப்பிடாக மேலே போயிருக்கு, விச் மீன்ஸ் சாலிடாக ஒரு பையரோட வால்யூம் உள்ளே வந்திருக்கணும். நெக்ஸ்ட்டு கேண்டலும் வந்து அடுத்தடுத்து மேலே போயிருக்கணும், ஒரு சின்ன ரீடெஸ்ட் கொடுத்து மேலே போயிருக்கணும் ப்ரைஸ். பட் மேலே போகலை, ப்ரைஸ் அதுக்கு பதிலாக ஸ்டார்ட் டு ஃபால். அங்கேருந்து ப்ரைஸ் ஃபால் ஆகவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகே, ஒரு லிமிட்க்கு அப்புறம் ஃபால் ஆகவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ஸ்பெசிஃபிக் ரீஜனில் நீங்கள் சிவிடி செக் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது ஷோ இது சிவிடி ரொம்ப கிட்ட வச்சு உங்களுக்கு காட்டுறேன், ஜூம் இன் பண்ணி கிட்ட வச்சு உங்களுக்கு காட்டுறேன். இந்த கேண்டல் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருந்தோம். திஸ் கேண்டல், இந்த ஒரு கேண்டலில் மட்டும்தான் பையர் ஸ்ட்ராங்காக வந்திருக்காங்க, தெரியுதா? அதுக்கடுத்து பையர் ஸ்டார்ட் டு வீக். ஒரு லிமிட்டில் பையர்ஸே இல்லை, பையர்ஸ் வெளியில் போயிட்டாங்க, செல்லர்ஸோட வால்யூம் இங்கே மேசிவாக புஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. அதுக்கடுத்து செல்லர்ஸ் டாமினேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, இந்த சேம் வே ப்ரைஸ் ஸ்டார்ட் டு ஃபால். இப்போ நமக்கு சில நேரத்தில் நீங்கள் இன்னொன்று கூட நீங்கள் பார்க்கலாம் எப்படி வரும் அப்படின்னா, பிரேக் அவுட் சினாரியோ வருதுன்னு வச்சுக்கோங்க. பிரேக் அவுட் அப்போ வந்து பையர் ஸ்ட்ராங்காக இருக்காங்களா, செல்லர் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஃபேக் பிரேக் அவுட்டாக இல்லையான்றது கண்டுபிடிச்சிட முடியும். யூ கேன் யூஸ் சிவிடி இன் மல்டிபிள் வேஸ். சிவிடியோட டிவர்ஜன்ஸ் பார்க்குற மாதிரி யூஸ் பண்ணலாம். அண்ட் லைக் எப்படி நீங்கள் ஆர்எஸ்சியில் டிவர்ஜன்ஸ் பார்த்து நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்களோ சேம் எக்ஸாக்ட் ப்ராசஸ் சிவிடியில் பண்ணிங்கன்னா அக்யூரசி வேறு மாதிரி மாறும். ஸோ நிறைய திங்ஸ் இருக்குது சிவிடியில் நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு. மேபி உங்களுக்கு அதில் கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா எனக்கு டிஎம் கூட பண்ணுங்கள், நான் சொல்லி கூட தரேன், அது ப்ராப்ளம் கிடையாது. ஆர்எல்ஸ் வந்து நான் ஆல்ரெடி கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருந்தேன், கிளாஸஸில் கூட இதை பற்றி நிறையா பேசியிருக்கேன். ஓகே, என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எந்த அளவுக்கு வால்யூம் பேஸ் பண்ணி நான் சொல்லிக் கொடுக்க முடியுமோ நான் சொல்லியிருக்கேன். வால்யூம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ ஓகே, ஐல் ஷோ யூ அனதர் திங். இப்போ இங்கேயே பாருங்கள், ப்ரைஸ் இந்த ரேஞ்ச் ஃபுல்லாக, இந்த டே ஃபுல்லாக சின்ன ரேஞ்ச் மவுண்ட் மார்க்கெட், கம்ப்ளீட்டாக ரேஞ்ச் மவுண்ட் மார்க்கெட். இங்கே ஸ்டார்ட் ஆன ப்ரைஸ் இங்கே முடிகிற வரைக்கும் சின்ன ரேஞ்ச் மவுண்ட், கரெக்டாக ரேஞ்சில் தானே இருக்குது. ஆனால் புஷ் பண்ணுறோம். ஓகே, சிவிடி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிவிடி ஸ்டார்ட் டு கோ அப். ஓகே, சிவிடியில் என்ன காட்டுது? செல்லர் கிடையாது, பையர் இருக்காங்கன்னு காட்டுது இந்த சிவிடியில் காட்டுற வால்யூம். ஈவன் அதுக்கு முன்னாடி இருக்கிற டேயில் செல்லர் கீழே புஷ் பண்ணியிருக்காங்க,
ப்ரைஸை வால்யூம் புஷ் பண்ணியிருக்காங்க, செல்லரோட வால்யூம் வந்திருக்கு. பட் பையர்ஸ் இங்கே ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணி அடுத்த நாளில் பையரோட வால்யூம் கம்ப்ளீட்டாக டாமினேட் தான் பண்ணியிருக்கு, ஆனால் ப்ரைஸ் மூவ் ஆகலை. இந்த சேம் வே பிரேக் அவுட் ஆகும்போது இப்போ பாருங்கள், ஆல்ரெடி பையர் இந்த இடத்துல இருக்கிற நேரத்தில் அடுத்த டேவும் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் சைட்வேஸ் மார்க்கெட், பையர்ஸ் தான் இருக்காங்க. நெக்ஸ்ட் டே மேலே தான் ஓப்பன் ஆகிருக்கு, ஸ்ட்ரெயிட்டாக ஒரே ஃப்ளை. ஓகே, சிவிடி இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம், சூப்பராக இருக்கும் நீங்கள் சிவிடி யூஸ் பண்ணுறதுக்கு. நான் கோல்டில் உங்களுக்கு எக்ஸாம்பிள் தான் காட்டுறேன். கொஞ்சம் லோவர் டைம் ஃப்ரேம் போய் பார்க்குறீங்க அப்படின்னா கூட இல்லை செம்ம அக்யூரசி இருக்கும். மேபி ஒரு 15 minutes டைம் ஃப்ரேம் போய் பார்க்குறீங்கனாலும் யூ கேன் யூஸ் த சிவிடி இன் சேம் எக்ஸாக்ட் வே. இங்கே பார்க்குறீங்க பிரேக் அவுட் வருது, இந்த பிரேக் அவுட்டில் இதுக்கு அடுத்து நமக்கு மொமெண்டம் கண்டினியூ ஆகுமா, யூ கேன் யூஸ் த சிவிடி. சிவிடியில் வந்து செல்லர் திரும்ப இதுக்கு அடுத்து ப்ரைஸ் திரும்ப பிரேக் அவுட் ஆகுது, பிரேக் அவுட் ஆகும்போது சிவிடியும் கீழே சேர்ந்து ஸ்ட்ராங்காக ஃபால் ஆகுது அப்படின்னா ப்ரைஸ் வில் ஃபால். ஸோ இந்த மாதிரி நிறைய கான்ஃப்ளூயன்ஸ் இருக்குது, யூ கேன் யூஸ் இட். அண்ட் ஈவன் இப்போ உங்களுக்கு கோர்ஸே வேணும் அப்படின்னாலும் கூட, நான் ஆக்சுவலி கோர்ஸ் பண்ண வேணாம் தான் நினைக்கிறேன். ப்ராசஸ் யோசிச்சுட்டு இருக்கேன் பண்ணலாம் அப்படின்னு. ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு நம்ம ஒரு 3-4 கோர்ஸ் ஸ்டாண்டர்ட் எடுத்துருக்கோம், 4 பேட்சுக்கு எடுத்திருக்கேன். ஒரு பேட்சுக்கு பண்ணும்போது ஒரு திங்ஸை நம்ம புதுசாக ஆட் பண்ணிட்டு இருந்தோம். பட் இந்த லாஸ்ட் பேட்சுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் லைக் எவ்வளோ மந்த்துக்கு எடுத்திருக்கேன், இட்ஸ் லைக் 4 to 5 month கோர்ஸ் எடுத்திருக்கேன் இந்த ஒரு பேட்சுக்கு மட்டும். ஓகேங்களா, எவ்வளோ டீட்டெயில்டாக எவ்வளோ ப்ராப்பராக சொல்லிக் கொடுக்க முடியுமோ எல்லாமே சொல்லிக் கொடுத்துருக்கேன். ரொம்ப டீட்டெயில்டாக எடுத்திருக்கேன் கோர்சஸ் எல்லாமே. ஓகே, ஸோ ப்ரமோட் பண்ணல, கோர்ஸுக்கு வாங்கலாம் நான் உங்களை கூப்பிடல. பட் எங்கேயும் போய் ஏமாறாதீங்க. ஓகே, எங்கேயும் போயிட்டு அவசரப்பட்டு எங்கேயும் காசு கொடுத்துலாம் ஏமாறாதீங்க. நிறைய திங்ஸ் உங்களுக்கு யூடியூப்பில் ஃப்ரீயாகவே இருக்குது. அதை மீறி எதுக்கு உங்களுக்கு கோர்ஸ் தேவை அப்படின்னா, எங்கேருந்து லேர்ன் பண்ணணும்னு நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கும், இல்லை ஃபுல் பேசிக்கே தெரியாமே இருக்கும், கம்ப்ளீட்டாக எதுவுமே தெரியாமே இருக்கும். ஸோ நீங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு இட் வில் டேக் அப்ராக்சிமேட்லி 3 to 5 years சாலிடாக எடுத்துரும். அதுவே நீங்கள் ஒரு மென்டார் கிட்ட போகிறீங்க அப்படின்னா இட் வில் டேக் அப்ராக்சிமேட்லி 6 months. அதுதான் டிஃப்ரென்ஸ். ஓகே, ஒரு மென்டார் கிட்ட போகிறதுக்கு டிஃப்ரென்ஸே அதுதான். ஸோ மென்டாரை சூஸ் பண்ணுறது ப்ராப்பராக பார்த்து சூஸ் பண்ணுங்க. என்கிட்ட வரணும்னு நான் சொல்லலை, பட் எந்த மென்டார் கிட்ட போனாலும் சரி ப்ராப்பராக பார்த்து அவங்க ஒழுங்காக தான் பண்ணுறாங்களா, அவங்க சொல்லிக் கொடுக்குறது எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத வந்து கேளுங்க. ஈவன் நான் ஆக்சுவலி இன்வைட்டிங் யூ டு ஜாயின் மை கம்யூனிட்டி. நான் வந்து அது எல்லாமே உங்களுக்கு கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். நீங்கள் சரி, நான் உங்களுக்கு காட்டுறேன், லைவ்லேயே காட்டுறேன், இந்த வீடியோலேயே காட்டுறேன். ட்ரேட் இன்சைடரோட டிஸ்கார்ட் சர்வரில் ஜாயின் பண்ணுங்கள். இட்ஸ் லைக் இது எப்படி இருக்கும்னா, இது ஒரு குரூப் சார்ட் மாதிரி. நீங்கள் இந்தியன் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா இந்தியன் மார்க்கெட்ஸோட அப்டேட்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கும். அண்ட் இந்தியன் மார்க்கெட்டோட நியூஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாமே இங்கே வந்துட்டு இருக்கும். ஜஸ்ட் ஜாயின் பண்ணுங்கள். ஸ்டார்ட் ஹியர் இருக்கும், ஸ்டார்ட் ஹியரில் காட்டுற திங்ஸை கொஞ்சம் ரீட் பண்ணுங்கள். அதுக்கடுத்து வந்து உங்களுக்கு ரூல்ஸ் அண்ட் கைட்லைன்ஸ், அதுக்கடுத்து சின்ன சர்வே மாதிரி இருக்கும். அது இட் வில் டேக் ரஃப்லி 30 seconds to 60 seconds. ஓகேங்களா, அவ்வளோதான் எடுக்கும். மேக்ஸிமம் ஒரு 2 minutes எடுக்கும்னு வச்சுக்கலாம். ஓகே, கடன் முடிச்சிருங்க. சூஸ் யுவர் ரோல்னு ஒரு பேஜே இருக்கும். இந்த பேஜில் வந்துட்டு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டே கொஸ்டின்ஸே கேட்கும். அதை தாண்டி நீங்கள் திரும்பவும் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சர்வர் கைட்ஸில் பார்த்தீங்கன்னா, சர்வர் கைட்ஸில் யூ வில் ஹேவ் அ ரூல் செட்ஸ். ஓகேங்க, இன்னும் கொஞ்சம் திங்ஸ் ஆட் ஆகும். பட் ரூல்ஸ் வந்துட்டு வேர் இஸ் இட், சூஸ் யுவர் ரோல் இது இருக்குது. FAQவில் சூஸ் யுவர் ரோல் இருக்குது. உங்களுடைய ரோல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இந்தியன் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண போகிறீங்க, இந்தியன் ஃப்ளாகை கிளிக் பண்ணுங்கள். ஃபாரெக்ஸில் பண்ண போகிறீங்கன்னா குளோபல் கிளிக் பண்ணுங்கள். இது பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ரோலுக்கும் ஏற்ற மாதிரி சில ஃபியூச்சர்ஸ் அன்லாக் ஆகும். எல்லாமே ஃப்ரீயாக தான் நான் கொடுத்துருக்கேன். ஓகே, சில ஃபியூச்சர்ஸ் அன்லாக் ஆகும். என்னென்ன ஃபியூச்சர்ஸ் அன்லாக் ஆகும்? இந்தியன் மார்க்கெட்டில் கிளிக் பண்ணுறீங்க, இந்தியன் மார்க்கெட் பேஸ் பண்ணியிருக்கிற நியூஸ் இதெல்லாம் ஓப்பன் ஆகும். இந்தியன் மார்க்கெட்டோட டிஸ்கஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். ஓகே, இந்த பேஜஸ் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிரும், லோட் ஆக மாட்டேங்குது. ஓகே, இதில் உங்களுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா, கரண்ட்டில் நடக்கிற நியூஸ் ஈவெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் வந்து இதில் ஃப்ரீயாக நீங்கள் வந்து பாப்அப் நோட்டிஃபிகேஷன்ஸ் இங்கே ரிசீவ் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி நீங்கள் வந்து வேறு எங்கேயும் போய் தேட தேவையில்லை, இது ஆட்டோமேட்டிக்காக இங்கே ஃபீட் வந்துக்கிட்டே இருக்கும். நெட்வொர்க் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கிறதுனால இது டிலே ஆகுது, மற்றபடி உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஃப்ரீ தான். டேரக்ட் இந்த பாருங்கள் வந்துருச்சு. ஓகே, யூ கேன் செக் இட். ஈவன் இந்தியன் மார்க்கெட்டில் செக் பண்ணிங்கன்னா கூட கரண்ட்டில் நடக்கிற என்டையர் சினாரியோஸ் வில் கெட் இட். ஓகே, இதை தாண்டி வேறு ஏதாவது ட்ரேடர்ஸ் கூட கனெக்ட் பண்ண போகிறீங்க, அவங்க கூட கொஸ்டின்ஸ் இருக்குது, ஒரு ட்ரேடிங் கம்யூனிட்டிக்குள்ளே சேர்ந்து நீங்கள் ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்டில் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இந்தியன் மார்க்கெட்டில் நான் கொடுக்குற அப்டேட்ஸ் இதெல்லாம், எந்த ஸ்டாக்கில் நம்ம இன்றைக்கி ட்ரேட் பண்ணுவோன்ற கொடுக்குற அப்டேட்ஸ் அண்ட் இந்த மாதிரி கரண்ட்டில் வர சினாரியோஸ். அடுத்த ஆகஸ்ட்லேருந்து வந்து டைம் வேறு சேஞ்ச் ஆகுது. யூ கைஸ் அவேர் ஆஃப் தட் நினைக்கிறேன். August 3 3:30 க்ளோஸ் ஆகலை, 3:40 க்ளோஸ் ஆகுது இந்தியன் மார்க்கெட். ஸோ இந்த மாதிரி இருக்கிற அப்டேட்ஸ் எல்லாமே இருக்குது. அண்ட் இந்தியன் மார்க்கெட்டோட டிஸ்கஷன்ஸ், குளோபல் மார்க்கெட்டோட டிஸ்கஷன்ஸ், இந்தியன் மார்க்கெட்டோட டிஸ்கஷன்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட் லைக் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குது, இல்லை கொஸ்டின்ஸ் இருக்குது, வேறு ஏதாவது வந்து ட்ரேடர்ஸ் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணி பேசணும், இல்லை ஆல்ரெடி இங்கே போட்டிருக்கிற ட்ரேடிங் சிச்சுவேஷன்ஸ் ட்ரேட் ஐடியாஸ் பேஸ் பண்ணி நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கூட யூ ஹேவ் இட். தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற ட்ரேடர்ஸ் கூட
கனெக்ட் பண்ணி நீங்களும் ட்ரேட் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ நான் இதுக்கெல்லாம் நான் எந்த ஒரு சார்ஜஸுமே நான் போடல. இது கம்ப்ளீட்டாக ஃப்ரீ எக்ஸப்ட் த ப்ரைவேட் கம்யூனிட்டி க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ அதை தவிர்த்து மற்ற எல்லாமே உங்களுக்கு இதில் ஃப்ரீ தான். நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே காட்டுற என்டையர் திங் யூ கேன் யூஸ் இட். நான் ஏதாவது வெபினார் எடுக்கிறேன் அப்படின்னா கூட இங்கே தான் எடுப்பேன். இது இந்த லைவ் ஈவென்ட் ஸ்டேஜ் இருக்கா, இதில் தான் எடுப்பேன். இதுவுமே ஃப்ரீ தான். இது கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வெபினாரில் ஆட் ஆகிடும். ஓகே, இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. யூ ஹேவ் தி ஆக்சஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் யுவர் ஐஸ். தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க. எவ்ரி திங் இஸ் ஹியர். ஈவன் நீங்கள் எனக்கு டேரெக்டாக டிஎம் பண்ணலாம். மற்ற ட்ரேடர்ஸ் ஆன்லைனில் இருக்காங்க அப்படின்னா அந்த ஆன்லைனில் இருக்கிற ட்ரேடர்ஸ் கூட கனெக்ட் பண்ணலாம். நான் ஆல்ரெடி கிளாஸ் எடுத்துருக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் இந்த இடத்துல வந்து இருப்பாங்க. அட்வான்ஸ் ட்ரேடர்ஸ்னு இருப்பாங்க, 1% கம்யூனிட்டின்னு இருக்கும். தனியாக உங்களுக்கு தனியாக டேகே காட்டும். சரிங்களா? லைக் இப்போது நான் வந்து லெட்ஸே மோஸ்ட்லி ஆன்லைனில் யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். எஸ், எல்லாருமே ஆஃப்லைனில் இருக்காங்க. இந்த என்னுடைய ப்ரைவேட் கம்யூனிட்டியில் மட்டும் ஒரு 35 பீப்புள்ஸ் இருக்காங்க. எவ்ரி சிங்கிள் ஒன் இந்த இடத்துல போஸ்ட் பண்ணுறது. எனக்கு இது வந்து ப்ரைவேட் குரூப்போட கம்யூனிட்டி. சரிங்களா? பட் நீங்கள் இந்த இடத்துல காமன் பேஜில் இருக்கும்போது கூட உங்களுக்கு அவங்களுடைய டேக் இங்கே காட்டும். நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 1% கம்யூனிட்டி பர்சன், நம்ம அவங்கக்கிட்ட போய் கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்ட கேட்கலாம். தே வில் ஹெல்ப் யூ. கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, மாடரேட்டர்ஸ் இருக்காங்க அப்படின்னா மாடரேட்டர்ஸ் கிட்ட கேளுங்க. அண்ட் ஈவன் எனக்கே கூட பிங் பண்ணுங்கள். இந்த இடத்துல நீங்கள் வந்துட்டு கொஸ்டின்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா இந்தியன் மார்க்கெட்லேயோ இல்லை குளோபல் மார்க்கெட் இல்லை மேலே ஒன்று இருக்குது பார்த்தீங்கன்னா, சே ஹாய். இதில் வந்துட்டு கூட இப்போ இதை புதுசாக க்ரியேட் பண்ணியிருக்கிறது. இதில் வந்து என்னை பிங் பண்ணுங்கள், @TradeInsiderன்னு போடுங்க. ஓகே, என்னுடைய நேம் இங்கே டேக் ஆகும். உங்களுக்கு என்ன கொஸ்டின் இருக்கோ என்கிட்டே கூட டேரெக்டாக கேளுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். நானே இல்லைனா கூட மாடரேட்டர் இருப்பாங்க, இமீடியட்டாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ எவ்ரி திங் இஸ் ஹியர். யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இது வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு ட்ரேடிங் கம்யூனிட்டி பேஸ் பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க, ஒரு குரூப்பாக சேர்ந்து ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அன்வான்ட் மிஸ்டேக்ஸ் எல்லாமே தவிர்த்துடலாம். ஸோ ஃப்யூச்சரில் இது உங்களுக்கு மேஜராக யூஸ் ஆகும்னு நினைக்கிறேன். சரிங்களா? யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இது தாண்டி வேறு என்ன இருக்குது? ஸோ நான் உங்களுக்கு எப்படி பே அவுட்ஸ் எடுக்கிறது, இந்தியன் மார்க்கெட் இந்தியாவிலேருந்து ஃபோரெக்ஸ் ட்ரேட் பண்ணுறது இல்லீகல் நான் சொல்லிட்டேன். பட் ப்ராசஸ் ஆக மாட்டேங்குது. சரி, இந்தியன் மார்க்கெட் இந்தியாவிலேருந்து ஃபோரெக்ஸ் ட்ரேட் பண்ணுறது இட்ஸ் இல்லீகல். பட் அட் த சேம் டைம் நீங்கள் இந்தியாவிலேருந்து ப்ராஃபிம்ஸில் ட்ரேட் பண்ணுறது கம்ப்ளீட்லி அலவுட். அண்ட் மற்ற டாக்ஸேஷன்ஸ் மட்டும் நீங்கள் பார்த்துக்கணும். எப்படி நீங்கள் டேக்ஸ் ஃபைல் பண்ண போகிறீங்க, எந்த வேலை ஃபைல் பண்ண போகிறீங்க, டேக்ஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணணும். எஃப்ஐஆர்சி வாங்குறதுக்கு ரெடியாக இருந்துக்கணும். அண்ட் ஒரு ஆடிட்டர் கிட்ட டேரெக்டாக கேளுங்க. நான் சொன்ன எஃப்ஐஆர்சி வந்துட்டு இப்போ நீங்கள் மேபி வந்து ஆல்ரெடி ஒரு லாம்போ போகுது. ஓகே, இப்போ நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு 2-3 இடத்துல 2-3 வாட்டி நீங்கள் பே அவுட்ஸை ரிசீவ் பண்ணியிருப்பீங்க. ஓகே, சில பேர் நீங்கள் பார்த்துட்டு இருக்கவங்களே வந்து சில பேர் ஆல்ரெடி ஒரு 2-3 டைம்ஸ் பே அவுட்ஸை ரிசீவ் பண்ணியிருக்கலாம் பாசிபிளி. பட் ரிசீவ் பண்ணியிருக்கும் போது எஃப்ஐஆர்சி கேட்குறதுக்கு விட்டுருப்பீங்க, தெரிஞ்சிருக்காது. நெக்ஸ்ட் டைம் அந்த மிஸ்டேக் பண்ணாதீங்க. எல்லாத்துக்கும் ப்ராப்பராக எஃப்ஐஆர்சி கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? அண்ட் இதை தாண்டி கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு ஐடிஆர் ஃபைல் பண்ணுறது மஸ்ட்டு. ஈவன் உங்களுக்கு ஐடிஆர் இன்கம் டேக்ஸோட அந்த டேக்ஸ் பே பண்ணுற ஸ்லாப்லேயே வரல, 12 lakh மேலே என்னோட ரெவன்யூவே போகலை அப்படின்னா கூட ஐடிஆர் ஃபைல் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஃபைல் பண்ணுறது இட்ஸ் சேஃபஸ்ட் வே. ஃபைல் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. ஓகே, ஸோ ஒரு ஆடிட்டர் கிட்ட போயிட்டு ஒரு வாட்டி ஒரு ஜென்ரல் கன்சல்டன்ட் மாதிரி போங்க. ஓகேங்களா? டேரெக்டாக போயிட்டு ஜென்ரல் கன்சல்டன்ட் மாதிரி போயிட்டு எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராப்பராக கைட் பண்ணுங்கள், இது என்னோட இன்கம் சோர்ஸ், இது எல்லாமே எனக்கு கொஞ்சம் கைட் பண்ணுங்கன்னு டேரெக்டாக கேளுங்க, அப்ரோச் பண்ணுங்கள். அப்ராக்சிமேட்லி எவ்வளோ சார்ஜஸ் வாங்க போகிறாங்க? நீங்கள் ஐடிஆரே ஃபைல் பண்ணுறீங்க, ஒரு ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணுறீங்கன்னா 1500 வாங்குவாங்க, அவ்வளோதான் ஆக போகுது. ஓகே, நீங்கள் வச்சிருக்கிற இன்வாய்ஸ் அவங்க ப்ராசஸ் பண்ணுறதை பொறுத்து 3000 கூட மாறும். நம்ம தான் இன்வாய்ஸ்லாம் அவ்வளோ வச்சில்லை, ஒரு மிஞ்சு போனால் ஒரு 20-30 இன்வாய்ஸ் வரும், அவ்வளோதான் இருக்கும். ஸோ தட்ஸ் இட். முடிஞ்ச அளவுக்கு ப்ராப்பராக சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். தெரிஞ்சுட்டு பண்ணுறது அதை விட இன்னும் பெட்டர் வேணும்னு நான் நினைக்கிறேன். ஏதோ எந்த இடத்துல ட்ரேட் பண்ணுறோன்னு தெரியாமல் இஷ்டத்துக்குன்னு ஒரு ட்ரேட் எடுக்காமல் எங்கே ப்ராப்பராக எடுத்தால் எந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ் கிடைக்கும், எந்த இடத்துலேருந்து ஒரு சப்போர்ட், பேசிக் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக இருந்தாலும் கூட பேஷன்ஸோட சேர்த்து ட்ரேட் எடுங்க. பேஷண்ட்டாக இருந்து ட்ரேட் எடுங்க. ஒரு கம்யூனிட்டியாக சேர்ந்து ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது இதை விட இன்னும் பெட்டர் சாய்ஸ்ன்னு நான் நினைக்கிறேன். கம்யூனிட்டி கூட சேர்ந்து ட்ரேட் பண்ணும்போது மிஸ்டேக்ஸ் மேசிவாக குறையும். சரிங்களா? இது என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். மிஸ்டேக்ஸ் மேசிவாக குறையும். அண்ட் நானுமே வந்து சில நேரத்தில் ட்ரேட்ஸ் எடுக்கும்போது லைவ்ல நாங்கள் ஸ்க்ரீன் ஷேர் பண்ணி கூட ட்ரேட் எடுப்பேன். ஸோ நீங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். சரிங்களா? நீங்களும் அதே ட்ரேட்ஸாக அதே நேரத்தில் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். சம்டைம்ஸ் வந்து என்னுடைய ட்ரேட்ஸ் ஐடியாஸை நான் குரூப்லேயே கூட நான் போடுவேன். யூ கேன் யூஸ் இட். ஓகேங்களா? முடிஞ்ச அளவுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. எதையுமே லைக் இது என்ன அனதர் ஒரு மார்க்கெட்டிங் ட்ரிக்குன்னு நினச்சிட்டு நீங்களே விட்டுறாதீங்க. ஓகேங்களா? டிஸ்கார்டோட லிங்க் கீழே இருக்குது. அண்ட் ஃபண்டிங் டிப்ஸ் எல்லாம் நான் ப்ரொமோட் பண்ணலை. எந்த ஒரு ப்ராஃபிம்ஸையும் நான் ப்ரொமோட் பண்ணல. பட் ப்ராஃபிம்ஸில் இருந்து ட்ரேட் பண்ணுறதுக்கு, ஃபோரெக்ஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு ப்ராஃபிம்ஸ் அது ஒன்லி வே இன் இந்தியா. சரிங்களா? அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. சரிங்களா?
அண்ட் என்னுடைய ரெஃபரல் லிங்க்கும் கீழே இருக்குது. இஃப் யூ வாண்ட் டு யூஸ் இட்னா பண்ணிக்கோங்க, அது ப்ராப்ளம் கிடையாது. யூஸ் பண்ணனாலும் ப்ராப்ளம் கிடையாது, சரிங்களா? அண்ட் எனிதிங் வேறு ஏதாவது விட்டுட்டேனா? நோ. ஓகே, தட்ஸ் இட் ஃபார் டுடே கைஸ். I'll see you in the next video. Bye. Hello all, once again. We have received the payment. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா $816 we have received. நம்ம $1,100 $1,101 நம்ம ரிக்வஸ்ட் ரைஸ் பண்ணோம்ல. இப்போ $861 we have received, சரிங்களா? அண்ட் இது அதுக்கான சர்டிஃபிகேட் ஓவராலாக 861.55. ஆக்சுவலி எனக்கு இந்த என்டையர் அமௌண்ட் வரல. எனக்கு ஒரு $5 கம்மியாக தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், $5 கம்மியாக தான் வந்திருக்கு. இது 2 இண்டிவிஜுவல் அக்கௌண்ட்டோட பெர்ஃபார்மன்ஸ் இது சர்டிஃபிகேட். அண்ட் ரிக்வெஸ்ட் ரைஸ் பண்ணது எப்போன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 3, 2026 4:30 AM ஐஎஸ்டி. ஐஎஸ்டிலேருந்து நம்ம காலையில் தான் நம்ம வந்து ரிக்வெஸ்ட்டை ரைஸ் பண்ணியிருக்கோம். ஜூன் 3. ஓகேங்களா? ஆனால் எனக்கு பேமெண்ட் ரிசீவ் ஆகிருக்கிறது கிரிப்டோவில் தானே ரிசீவ் ஆச்சு. ரிசீவ் ஆகிருக்கிறது எப்போ ரிசீவ் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் ஜூன் 4 ஈவினிங் தான் ரிசீவ் ஆயிருக்கு. அப்ராக்சிமேட்லி 7 to 7:30 அந்த ரேஞ்ச் தான் எனக்கு வந்து ரிசீவ் ஆயிருக்கு. எவ்வளோ வந்திருக்கு? 553, 282 ஆட் பண்ணுறோமா? 553 + 282 835 836 நம்ம ரவுண்டாக வச்சுக்கலாம். பிகாஸ் டெசிமல்ஸ் இருக்கு. ஓகே, 836 நம்ம ரவுண்டாக வச்சுட்டோம் அப்படின்னா கூட சாலிடாக கன்வர்ஷன் ரேட்டில் போயிருக்குல்ல. ரொம்ப கன்வர்ஷன் ரேட்டில் வந்து மேசிவாக குறைஞ்சிருக்கு. தட்ஸ் ஓகே. பிகாஸ் நமக்கு ரைஸில் ரிசீவ் பண்ணோம் அப்படின்னா கூட ரைஸ்லேயும் ஒரு பெரிய கன்வர்ஷன் சார்ஜஸ் போயிடும். கரெக்ட்டுங்களா? ஸோ இதில் வந்து இருக்கிறதும் தட்ஸ் ஓகே, ஃபைன் தான். ஓகே, சரி. இப்போது திஸ் அ சர்டிஃபிகேட் அண்ட் இப்போ அக்கௌண்ட்டும் வந்துட்டு எனக்கு ஆக்டிவும் ஆயிடுச்சு. அண்ட் ஐ ஹேவ் ஆல்ரெடி பிளேஸ் அ ட்ரேட் ஆஸ் வெல். அண்ட் ட்ரேட் பிளேஸ் பண்ணி நெக்ஸ்ட் ரிவார்ட் சைக்கிள்க்கான ட்ரேட்ஸையுமே நான் வந்து ஆக்டிவேட் பண்ணுறேன். லைக் இது எதுக்காக நான் ஒரு ட்ரேடை பிளேஸ் பண்ணோம் அப்படின்னா இப்போ நம்ம பை வீக்லி வச்சுருக்கோம். ரிவார்ட் சைக்கிள் பை வீக்லி வச்சுருக்கோம். 2 வீக்ஸ்க்கு ஒருக்கா தான் நமக்கு வந்து வித்ட்ரா எடுக்க முடியும்ல. அது நாட் எவ்ரி 2 வீக்ஸ். நீங்கள் ஒரு வித்ட்ரா எடுத்துட்டீங்க, அதுக்கடுத்து உங்களுடைய அக்கௌண்ட்டில் நெக்ஸ்ட் பே அவுட் சைக்கிள் வந்து எதுவுமே காட்டாது. இல்லை ஃபர்ஸ்ட் டைமே நீங்கள் இனிஷியேட் பண்ணும்போது கூட பே அவுட் சைக்கிள் காட்டாது. நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ட்ரேடை பிளேஸ் பண்ணுறீங்களா, அந்த பிளேஸ் பண்ணுற எக்ஸாக்ட் டைம்ல இருந்து அடுத்த ட்ரேடுக்கான லைக் அடுத்த பே அவுட்ஸ்க்கான கரெக்டாக 14 டேஸ் டைம் வச்சுக்கும், சரிங்களா? ஸோ நான் நேற்று வந்து 7:18 பிஎம்க்கு நான் நேற்று பிளேஸ் பண்ணேன். அதனால் ஜூன் 18th ஆஃப் 7:18 பிஎம் வரைக்கும் நெக்ஸ்ட் வந்து எனக்கு பே அவுட் சைக்கிள் ஓப்பன் ஆகாது. நான் வந்து அதுக்கப்புறம் தான் பே அவுட்ஸை வந்து டேரெக்டாக ரைஸ் பண்ண முடியும், சரிங்களா? ஸோ மெயிலும் எனக்கு ஆக்சுவலி ரிசீவ் ஆயிருந்தது. அது ஷோ யூ. மெயில் பார்த்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் த மெயில். ஒரு ப்ராசஸ் இது வந்துருச்சு $5,000க்கு. அண்ட் அனதர் ப்ராசஸ் வந்து இங்கே $10,000 2 அக்கௌண்ட்டில் பண்ணியிருந்தோம்ல. ஸோ இது 2மே வந்துருச்சு. அண்ட் எஸ், திஸ் இஸ் இட். சரி, இப்போ நம்ம ரியல் கொஸ்டினுக்கு வரலாம். ஃபண்டிங் பிப்ஸ் ஸ்கேமர்ஸான்றது நிறையா டெபியூ எல்லா இடத்துலையும் போயிட்டுருக்கு. பட் ஐ ஹேவ் ரிசீவ் த பேமெண்ட், சரிங்களா? இப்போ நான் பேமெண்ட் ரிசீவ் பண்ணிட்டேன். P2Pல நான் ஃபுல்லாக பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுவேன். இது ரொம்ப ஈஸியாக தானே இருந்துச்சு. ரொம்ப கஷ்டப்படல. என்கிட்ட இருக்கிற மொத்த காஸ்ட்டையும் நான் எடுத்து கொடுக்கல. அண்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்டேட் என்னென்னா நம்ம கோர்ஸ் திரும்பவும் ரீலான்ச் பண்ணுறோம். இட்ஸ் லைக் ஒரு 6 மந்த் ஆயிடுச்சு நம்ம லாஸ்ட் கோர்ஸ் எடுத்து, கரெக்ட்டுங்களா? 6 மந்த்துக்கு அப்புறம் இப்போ திரும்பவும் லான்ச் பண்ணுறோம். இட்ஸ் நாட் a பேசிக் எஸ்எம்சி ஆர் ஐசிடி ஆர் ஸ்மார்ட் மணி கான்செப்ட் இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அதெல்லாம் இல்லை. லிக்விடிட்டி, எவ்ரிதிங் பேஸ்ட் ஆன் லிக்விடிட்டி. உங்களுக்கு ஒரு டெமோ வேணா நான் காட்டுறேன், சரிங்களா? நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா வீடியோவோட எண்டில் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவை பிங் பண்ணுறேன். ஓகே, மார்க்கெட் ட்ராப்ஸ் அப்படின்னு ஒரு வீடியோ பிங் பண்ணுறேன். ஜஸ்ட் வாட்ச் தட் வீடியோ. மார்க்கெட் அது ஒரு 1 ஹவர் வீடியோ. ஜஸ்ட் ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஒரு 1 ஹவர் ஸ்பெண்ட் பண்ணுங்க. நீங்கள் வந்து எந்த அளவுக்கு ஸ்மார்ட் மணி கான்செப்ட்லையோ இல்லை ஒரு ஐசிடி கான்செப்ட்லையோ ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கீங்கன்றது நீங்கள் யூ வில் லேர்ன். கண்டிப்பாக லேர்ன் பண்ணுறீங்க. ஓகே, அதுலேருந்து எப்படி நம்ம ட்ரேட்ஸ் எடுக்கிறது அப்படின்றது அந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க மாட்டேன். இண்டிவிஜுவலாக வந்து செலக்டிவாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் தான் சொல்லிக் கொடுக்குறேன், சரிங்களா? அண்ட் இது வந்து ஃப்ரீ கோர்ஸ் கிடையாது. இட்ஸ் a பெய்ட் கோர்ஸ். பிகாஸ் எல்லா நாலேஜுமே நம்ம வந்து எல்லா இடத்துலையும் ஃப்ரீயாக கொடுக்க முடியாதுல்ல. ஒரு பேசிக்காக என்ட்ரீஸ் அண்ட் எக்ஸிட்ஸ் கொடுக்குறது தட்ஸ் ஓகே. நம்ம தாராளமாக பண்ணலாம், கொடுக்கலாம். அண்ட் ஈவன் என்ட்ரி பிளான்ஸ் பண்ணி கொடுக்கறது கூட நம்ம வந்து குரூப்ஸில் என்ட்ரிஸ் கூட நம்ம ப்ளேஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஃபோரெக்ஸ் சிக்னல்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த என்ட்ரிஸ் எல்லாமே நம்ம ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். திஸ் என்ட்ரி பிரேக் ஈவன் பண்ணுங்கள், ஸ்டாப் லாஸை ட்ரைல் பண்ணுங்கள், என்ட்ரி அண்ட் என்ட்ரி வாஸ் ரீச் த டார்கெட். அண்ட் அதுக்கடுத்து வந்து திரும்ப செகண்ட் டார்கெட்டுக்கு ப்ரைஸ் போயிட்டுருக்கு. அது ஃபர்ஸ்ட் இருக்கிறதே 1-4 ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோவில். நான் மட்டும் தான் பண்ணுறேனான்னு பார்த்தீங்கன்னா நாட் எக்ஸாக்ட்லி. குரூப்லேயும் இருக்காங்க. குரூப்பில் இருக்கிற லைக் மெம்பர்ஸ் எல்லாமே ஸ்டூடெண்ட்ஸ். இவரோட இதெல்லாம் பாருங்கள். கண்டினியூஷன்ஸ் எல்லா ட்ரேட்ஸையும் எடுத்து வச்சிருக்காரு.
அண்ட் 5 ட்ரேடுமே டிபி. லைக் ட்ரேட் எடுக்கலனா கூட தே ஆர் ஸ்டூடண்ட்ஸ், மை ஸ்டூடண்ட்ஸ். ஓகே. ஸோ தே ஆர் லேர்னிங். கன்டினியூஷன்ஸ்ல ஃபுல்லா லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அண்ட் இன்னைக்கு பாருங்க எஸ்எல் பட் ஸ்டில் த அனாலிசிஸ். தட்ஸ் வெரி குட் அனாலிசிஸ். ஓகேங்களா? ஸோ எவ்ரி ஒன் ஸ்டார்டட் டு லேர்ன் ஹியர். இங்க இவர பாருங்க நெக்ஸ்ட் அவரே தான் சேம் பெர்சன். அண்ட் எஸ் யூ கேன் ஆக்சுவலி ஏபிள் டு லேர்ன் சம்திங் லைக் திஸ் எவ்ரி சிங்கிள் டே. ஓகே. லைக் எஸ் நீங்களுமே இதே மாரி லேர்ன் பண்ணிக்கலாம். லேர்ன் பண்ணிட்டு நீங்க ட்ரேட்ஸ் எடுக்கலாம். ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குன்னா இங்க வந்து கேட்கலாம். ஆனா நான் கோர்ஸ் வாங்குங்கலாம் நான் உங்கள ஃபோர்ஸ் பண்ணல. தட் இஸ் இஃப் யூ ரியலி நீட் இட் நீங்க தாராளமா வந்து கோர்ஸ் நீங்க ஜாயின் பண்ணி லேர்ன் பண்ணிக்கலாம். அது தப்பு கிடையாது. பட் ஒரு கம்யூனிட்டியா சேர்ந்து ட்ரேட் பண்றதுக்கு வந்து ஐம் வெல்கமிங் யூ ஆல். ஓகேங்களா? ஏன் அப்டின்னா, இது கம்ப்ளீட்டா நான் வந்து இது ஒரு சார்ஜஸும் வாங்கல. எக்செப்ட் த கோர்ஸ். ஓகே. இங்க இருக்கிற இந்த டிஸ்கஷன் பேஜஸ்லலாம் நீங்க வந்து ஆக்சுவலி டிஸ்கஸ் பண்ணலாம். நான் இத தான் ஃபர்ஸ்ட்லேருந்தே சொல்றேன். யூ கேன் டிஸ்கஸ் ஹியர் உங்களுடைய ட்ரேட் செட்டப்ஸ நீங்க ஷேர் பண்ணலாம். ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கேட்கலாம். குளோபல் மார்க்கெட்ஸ்ல வந்து நீங்க லைக் குளோபல் செஷன்ஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய ட்ரேட்ஸ் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணலாம். ஐ மீன் ஃபாரெக்ஸ் பேர்ஸ் அண்ட் குளோபல் மார்க்கெட்ஸ பத்தி நீங்க இங்க இங்க பார்த்துக்கலாம். அண்ட் நானே ஏதாவது ட்ரேட்ஸ் குடுக்கணும் அப்டின்னா கூட அதையுமே குடுத்துட்டு தான் இருக்கேன். ஃபாரெக்ஸ் சிக்னல்ஸ்ல இங்கேயும் நான் ட்ரேட்ஸ் குடுத்துட்டு தான் இருக்கேன். அண்ட் ஈவன் நெறைய திங்ஸ் இருக்கு. நீங்க நார்மலா நீங்க Telegramல போய் பார்த்தீங்கன்னா, ஒரு என்ன அஃபிஷியல் அப்டேட்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். என்னென்ன திங்ஸ் நம்ம அப்டேட் ஏதாவது பண்றோம் அப்டின்னாலோ, இல்ல ஏதோ ஒரு மேஜர் நோட்டிஃபிகேஷன்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு வரும். அத தாண்டி Telegramல எதுவும் இருக்காது. பட் Discordல நம்ம வேற ஒரு பெரிய கம்யூனிட்டியே பில்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஜஸ்ட் கம் அண்ட் ஜாயின். ஓகேங்களா? வந்து பாருங்க. அப்பதான் எல்லாமே உங்களுக்கு தெரியும். சரிங்களா? நான் எல்லாருமே வெல்கம் பண்றேன். அண்ட் கோர்ஸோட டீட்டெயில்ஸ் வேணும் அப்டின்னாலும் ஜஸ்ட் எனக்கு பிங் பண்ணுங்க. இல்ல கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும்னு நெனைக்கிறேன். நான் இன்னும் எதுவும் போஸ்ட் பண்ணல. கீழ லிங்க் இருக்கலாம். ஆர் எல்ஸ் எனக்கு பிங் பண்ணுங்க. யூ ஹேவ் மை ஃபோன் நம்பர். நீங்க எனக்கு கால் பண்ணாதீங்க. வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகே. ஆர் எல்ஸ் எனக்கு இதுல டைரக்ட்டா Discordல வந்து கூட எனக்கு டிஎம் பண்ணுங்க. ஓகே. ஸோ இத தாண்டி வேற ஏதாவது உங்களுக்கு குயரீஸ் இருக்குன்னா, ஜஸ்ட் ரீச் அவுட் டூ அஸ். அண்ட் தட்ஸ் இட் ஃபார் டுடே. ஐல் சீ யூ காய்ஸ் இன் த நெக்ஸ்ட் வீடியோ. பை.